ஓகே. இந்த சுதந்திர தினத்தை பத்தி எப்படி ஒரு ஒப்பீனியன் இருந்தாலும், பெரியார் சொன்ன மாதிரி உண்மையான சுதந்திரமா இல்லையா அப்படிங்கிற கேள்விகள் இருந்தாலும், இது ஒரு சுதந்திர தினம். ஆனா அந்த சுதந்திரத்துக்காக பாடுபட்ட ஒரு சில நிறைய பேர் இருந்தாங்க. அதுல இருந்து ஒரு சில முக்கியமான தலைவர்கள், அப்புறம் ஒரு விஷனரி லீடர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல முக்கியமான ஒருத்தர் வந்து நேரு. நிச்சயமா அவர் சில அறிவு நிறைய பேருக்கு இருக்கலாம். ஆனா அது எப்படி நம்ம மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறது, எப்படி நம்ம வந்து கம்யூனிகேட் பண்றவங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல ஒரு சிலவங்க வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஆயிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு சிலர்கள வந்து கம்யூனிகேட் பண்ணதுல நிறைய விஷயங்கள் நல்லா கம்யூனிகேட் பண்றது மாதிரி அவங்க அவங்க வந்து லீடர்ஷிப்க்கு வந்து ஒரு முக்கியமான குவாலிட்டி ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து நம்முடைய நேரு அவர்கள். அவர்கள் எழுத்து வந்து பிரமிக்க வைக்கக்கூடிய எழுத்துக்கள். இந்த கடிதங்கள் வந்து தன்னுடைய மகளுக்கு இந்திரா காந்தி அவர்களுக்கு நேரு வந்து அவர் டேராடூன்ல இருக்கிறாரு, அவங்க மிசோரியில இருக்காங்க. ஜஸ்ட் அந்த ஒரு மலை, அது கீழே இருக்கிற சமவெளி அந்த இடத்துல இருக்காங்க. ஆனா இந்த காலகட்டம் மாதிரி நினைச்சவன 3 hours டிரைவ் அப்படி மாதிரி இல்லை. அந்த காலகட்டத்துல அந்த அந்த நேரத்துல தன்னுடைய மகளுக்கு அவங்களுக்கு 10 வயது இருக்கும் பொழுது எழுதப்பட்ட கடிதங்கள். மிகச்சரியாக 10 வயது மகளுக்கு எப்படி கடிதங்கள் எழுதியிருக்காரு. இன்றைக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கும். நம்மளுடைய பிள்ளைகளுக்கு வந்து 10ஆம் வகுப்புல பாடப்புத்தகத்தை வந்து, ஆனா இது அந்த காலகட்டத்தோட பொருத்தி பார்க்க வேண்டிய ஒரு விஷயமும் இதுல இருக்குது. எவ்வளவு பெரிய அறிவியல் பார்வை அவருக்கு இருந்திருக்குது. இந்த மாதிரி விஷயங்களை வந்து குழந்தைக்கு கொண்டு போய் சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த அந்த டைம்ல வந்து அவங்க ஸ்கூல் எஜுகேஷன் எந்த லெவல்ல இருந்திருக்கும், அந்த லெவல்ல இருந்த ஒரு பிள்ளைக்கு இவ்வளவு சொல்லி கொடுத்துருக்காரு. இவ்வளவு அறிவார்த்தமான விஷயங்களை சொல்லி அந்த கடிதங்கள் எழுதியிருக்கிறாருங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. அதனாலதான் அவருக்கு முதல்ல அந்த கடிதங்களை வந்து புத்தகமாக்குற எண்ணமே இல்லாம இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்களோட நண்பர்கள் இந்த கடிதங்களை பார்த்துட்டு இவ்வளவு நல்லா இருக்கே, இதை ஏன் அப்படி வச்சுட்டு இருக்கீங்க, இது எல்லாருக்கும் போய் சேரட்டும், இதை வந்து பப்ளிஷ் பண்ணுங்க. பப்ளிஷ் பண்ண உடனே முதல் பதிப்புல ரொம்ப சீக்கிரம் வித்து தீர்ந்துருது, அவர்கிட்டயே இல்லை. அப்புறம் அடுத்த பதிப்பு வருது, பிழைகள் மட்டுமே நீக்கிற பதிப்பு. தமிழ்ல டிரான்ஸ்லேட் ஆனதுமே 4 பதிப்புகள் போயிருக்குது அப்படிங்கிறதும் பார்க்கணும். இது வந்து ஒரு நாவலோ ஒரு ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷனோ இல்லை, கட்டுரை தொகுப்புக்கு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அதாவது கடிதங்கள் அப்படிங்கிறது வந்து 2 தனி மனிதர்களுக்கு இடையிலான பேசுபொருள். அந்த பேசுபொருளுக்கு வந்து அத்தனை பேர் வந்து படிக்கிறாங்க அப்படிங்கிறது, அது எவ்வளவு பொதுவான கருத்துக்களை உள்ளடக்கியதா இருக்குது. அப்போ ஒரு லீடர் தன்னுடைய மகள் வரப்போற லீடருக்கு எழுதின விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரிதான் இது நமக்கு தோணுது. இந்த இன்ட்ரோடக்ஷனோட நான் ஒதுங்கிக்கிறேன். முதல் பகுதி வந்து காளி அவர்கள் வாசிப்பாங்க. சாரி, காளி அவர்கள். நன்றி கோமதி. முதல் அத்தியாயம், இயற்கை எனும் புத்தகம். நீயும் நானும் சேர்ந்திருக்கும் போது பல விஷயங்களை பற்றி அடிக்கடி நீ கேள்விகள் கேட்பாய். நானும் அவற்றுக்கு பதில் சொல்ல முயன்றதுண்டு. இப்போது நீ முசோரியிலும் நான் அலகாபாத்திலும் இருப்பதால் அத்தகைய உரையாடல்கள் நடக்க முடியாது. ஆகையால் நம் உலகின் வரலாறு, இதில் அடங்கியுள்ள சிறிய பெரிய பல நாடுகள் ஆகியவற்றை பற்றிய சிறு குறிப்புகளை நான் அவ்வப்போது எழுதப் போகிறேன். ஆங்கிலேய நாட்டின் வரலாற்றை பற்றியும் இந்திய நாட்டின் வரலாற்றை பற்றியும் நீ சிறிது படித்திருக்கிறாய். இங்கிலாந்து ஒரு சிறிய தீவுதான். இந்தியா பெரிய நாடாயினும் உலக அமைப்பின் சிறியதொரு பகுதியே ஆகும். இந்த நம் உலகின் அமைப்பை பற்றி சற்று அறிய நாம் விரும்பினால், நாம் பிறந்துள்ள ஒரு சிறிய நாட்டை பற்றி மட்டுமல்லாமல் மற்ற நாடுகளை பற்றியும் மக்களை பற்றியும் எண்ணி பார்க்க வேண்டும். என் கடிதங்களில் இவற்றை பற்றி மிக கொஞ்சம் மட்டுமே நான் கூற முடியும் என்று அஞ்சுகிறேன். ஆனால் அந்த கொஞ்சமும் உனக்கு சுவையளிக்கும் என்றும், உலகம் முழுவதையும் அங்குள்ள மற்ற மக்களையும் நம் உடன் பிறந்தோரை போல எண்ண வைக்கும் என்றும் நம்புகிறேன். நீ சற்று பெரியவளாகும் போது உலகத்தை பற்றியும் அதன் மக்களை பற்றியும் பெரும் நூல்களில் படிப்பாய். அது நீ படித்திருக்கக்கூடிய வேறு எந்த கதையையோ அல்லது நாவலையோ விட அதிக சுவையுள்ளதாக இருப்பதை நீ காண்பாய். நம்முடைய உலகம் மிக பழமையானது, பல லட்சக்கணக்கான ஆண்டுகளாக உள்ளது என்பது உனக்கு நிச்சயம் தெரியும். முதலில் வெகுகாலம் அங்கு மக்கள் ஆண்களோ பெண்களோ வாழ்ந்திருக்கவில்லை. மனிதர்கள் தோன்றுவதற்கு முன் விலங்குகள் மட்டுமே இருந்தன.
விலங்குகளுக்கு முன்பாக உலகில் யாதொரு உயிரினமும் இல்லாத காலமும் இருந்ததுண்டு. இன்று பல வகை விலங்குகளும் மக்களும் நிரம்பிய இந்த நம்முடைய உலகத்தில் ஒரு காலத்தில் யாருமே இருந்ததில்லை என்று கற்பனை செய்வது கடினமான காரியம். ஆனால் விஞ்ஞானிகளும் மற்றும் இவ்விஷயங்களை பற்றி பெருமளவு கற்றும் சிந்தித்தும் வந்துள்ள மற்றவர்களும் ஒரு காலத்தில் இவ்வுலகம் யாரும் வாழ முடியாத அளவு மிகவும் வெப்பமாக இருந்தது என்று கூறுகிறார்கள். அவர்களுடைய நூல்களை படித்து கற்ப ஆரைகளையும் கல்லினுள் புதைந்து கிடக்கும் தாவரங்கள் அல்லது விலங்குகளின் படிமங்களையும் ஆராய்ந்து பார்ப்போமானால் அவர்கள் சொல்லுவதை போன்றே உலகம் இருந்திருக்க வேண்டும் என்பதை நாமே காண முடியும். நூல்களின் வரலாறு பற்றி நீ படிக்கிறாய். ஆனால் பண்டைய காலத்தில் மனிதர்களே இல்லாமல் இருந்தபோது யாதொரு நூலும் எழுதப்பட்டிருக்க முடியாது. பின்னர் அப்போது என்ன நடந்தது என்பதை எப்படி நாம் கண்டுபிடிப்பது? வெறுமனே உட்கார்ந்து கொண்டு எல்லாவற்றையும் கற்பனை செய்யக்கூடாது. மனம் போனபடி கற்பனை செய்து பார்க்கவும் அழகிய தேவதை கதைகளை புனையவும் முடியும். அவை மிகவும் சுவையானதாகவும் இருக்கலாம். ஆனால் நாம் நேரில் கண்டவற்றின் உண்மைகளின் அடிப்படையில் அவை இல்லாமல் இருப்பதால் உண்மையற்று இருக்கலாம். ஆனால் அந்த தொலை காலத்தில் நூல்கள் இல்லாவிடினும் அதிர்ஷ்டவசமாக நூலைப் போலவே விஷயங்களை தெரிவிக்கக்கூடிய பொருட்கள் நம்மிடையே இருக்கின்றன. பாறையும் மலைகளும் கடல்களும் நட்சத்திரங்களும் நதிகளும் பாலைவனங்களும் புதைந்துள்ள பல விலங்குகளின் தாவரங்களின் படிமங்களும் இருக்கின்றன. இவை போன்ற பிறவும் உலகின் ஆரம்ப காலத்திற்கான நூல்களாகும். இதே கதையை புரிந்து கொள்ள சரியான வழி வெறுமனே அதை பற்றி மற்றவர் எழுதிய நூல்களில் படிப்பது அல்ல. இயற்கை எனும் பெரும் புத்தகத்தை அணுகுவதுதானே சரியான வழியாகும். பாறைகளிலிருந்தும் மலைகளிலிருந்தும் இக்கதையை எப்படி அறிந்து கொள்வது என்பதை விரைவில் நீ கற்க ஆரம்பிப்பாய் என்று நம்புகிறேன். அது எவ்வளவு கவர்ச்சிகரமானது என்பதை எண்ணிப்பார். சாலையிலோ அல்லது மலைப்பக்கத்திலோ நீ காணும் ஒவ்வொரு சிறு கல்லும் இயற்கை எனும் புத்தகத்தின் ஒரு சிறிய பக்கம்தான். அதை எவ்விதம் படிப்பது என்பதை மட்டும் நீ அறிந்து கொண்டால் ஒவ்வொரு பொருளும் ஏதோ ஒன்றை உனக்கு தெரிவிக்கும். ஹிந்தி, உருது, ஆங்கிலம் போன்ற ஒரு மொழியை கற்க வேண்டுமானால் முதலில் அதன் நெடுங்கணக்கை நீ கற்க வேண்டும். அவ்விதமே பாறைகள் மலைகள் ஆகிய இயற்கை என்னும் புத்தகத்தை நீ படிப்பதற்கு முன் அதன் மூலத்தை நீ கற்க வேண்டும். இப்போது கூட ஒரு கால் தோற்றத்திலிருந்து வரலாற்றை எப்படி கற்பது என்பதை நீ தெரிந்து கொண்டிருப்பாய். சிறியதொரு உருண்டையான பளபளக்கும் கூழாங்கல்லை நீ பார்த்தால் ஏதோ ஒன்றை அது உனக்கு கூறுகிறது அல்லவா? கூறிய அல்லது கரடுமுரடான முனைகளாக இல்லாமல் எப்படி அது உருண்டையாகவும் வளவளப்பாகவும் பளபளப்பாகவும் ஆயிற்று? பெரியதொரு பாறையை சிறு துண்டுகளாக உடைத்தால் ஒவ்வொரு துண்டும் கரடுமுரடாகவும் கூரிய முனைகளை உடையதாகவும் இருக்கும். உருண்டையான வளவளப்பான கூழாங்கல்லை போலவே இருக்காது. பின் எப்படி அந்த கூழாங்கல் இவ்வளவு உருண்டையாகவும் வளவளப்பாகவும் பளபளப்பாகவும் ஆயிற்று? பார்க்க நல்ல கண்களும் கேட்க நல்ல காதும் இருந்தால் அது தன் கதையை சொல்லும். முன்னொரு காலத்தில் வெகு காலத்திற்கு முன்பு இருக்கலாம், பல நுனிகளையும் மூளைகளையும் கொண்ட பெரிய பாறையை உடைத்தால் கிடைக்கக்கூடிய சிறிய துண்டம் போன்ற ஒரு சிறு பாறை துண்டாகத்தான் இருந்தது என்று சொல்லும். அநேகமாக அத்துண்டு ஏதோ ஒரு மலைபாகமாகத்தான் கிடந்திருக்கும். பிறகு மழை பெய்து மழை நீரால் அத்துண்டு சிறு சமவெளிக்கு அடித்து செல்லப்பட்டு அங்குள்ள மலை அருவியால் மேலும் தள்ளப்பட்டு முடிவில் ஒரு சிறிய ஆற்றுக்கு சென்றடைந்திருக்கும். அச்சிறிய ஆறு அத்துண்டை பெரிய ஆற்றுக்குள் அடித்து கொண்டு போயிருக்கும். இவ்வளவு காலமும் அது ஆற்றின் அடியிலேயே உருண்டு கொண்டே இருந்திருக்கும். அதன் நுனிகள் மழுங்கி போய் கரடுமுரடான மேற்புறம் வளவளப்பாகவும் பளபளப்பாகவும் ஆயிருக்கும். இப்படித்தான் நீ பார்க்கும் கூழாங்கல் உண்டாயிற்று. எப்படியோ முடிவில் ஆற்றினால் அது மேலும் அடித்து செல்லப்படாது போகவே அதை நீ காண முடிந்தது. ஆறு அதை மேலும் அடித்து சென்றிருந்தால் அது மேலும் மேலும் சிறியதாகி மணலாகி கடற்புறத்தில் மணலோடு மணலாக கலந்து சிறு குழந்தைகள் மணல் வீடி கட்டி விளையாடும் அழகிய கடற்கரையாயிருக்கும். ஒரு கூழாங்கல் இவ்வளவு கூற முடிந்தால் அனைத்து பாறைகள் மலைகள் மற்றும் நம்மை சுற்றிலும் உள்ள பல பொருட்கள் ஆகியவற்றிலிருந்து மேலும் எத்தனையோ விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். யோசித்துப்பார்.
ஆரம்ப கால வரலாறு எழுதப்பட்ட விதம். நேற்று உனக்கு எழுதிய இது அடுத்த கடிதம். நேற்று உனக்கு எழுதிய கடிதத்தில் இப்பூமியின் ஆரம்ப கால கதையை இயற்கை எனும் நூலிலிருந்து நாம் கற்க வேண்டும் என்று கூறியிருந்தேன். உன்னை சுற்றிலும் நீ காணும் குன்றுகள், மலைகள், சமவெளிகள், ஆறுகள், கடல்கள், எரிமலைகள் ஆகிய ஒவ்வொன்றும் இந்நூலில் அடங்கியுள்ளன. ஆனால் நம்மில் எத்தனை பேர் அதில் கவனம் செலுத்தவோ அல்லது அதை படிக்க முயலவோ செய்கிறோம்? அதை படித்து புரிந்து கொள்ள கற்றுக்கொண்டால் எத்தனை சுவாரஸ்யமான கதைகளை அவை நமக்கு கூறும் தெரியுமா? அவற்றில் இயற்கையை பற்றி நாம் படிக்கும் கதைகள் தேவதை கதைகளை விட அதிக சுவாரஸ்யமானதாக இருக்கும். எனவே நம் உலகில் மனிதனோ அல்லது விலங்கோ வாழ்ந்திராத அந்த நீண்ட நெடுங்காலத்தை பற்றி இந்த இயற்கை எனும் நூலிலிருந்து சிறிது நாம் அறிந்து கொள்ளலாம். இதை படித்து கொண்டே போகையில் முதலில் விலங்கு தோன்றியதையும் அடுத்து மேலும் மேலும் விலங்குகள் தோன்றியதையும் காணலாம். பிறகு ஆணும் பெண்ணுமாக தோன்றியதையும் காணலாம். ஆனால் அவர்கள் இன்று நாம் காணும் ஆண்கள் பெண்களிலிருந்து மிகவும் வித்தியாசமானவர்களாக இருந்திருப்பார்கள். விலங்குகளை காட்டிலும் அதிக வித்தியாசம் இல்லாத முரட்டுத்தனமான காட்டு மிராண்டிகளாகத்தான் இருந்திருப்பார்கள். படிப்படியாக அனுபவம் பெற்று சிந்திக்க ஆரம்பித்திருப்பார்கள். சிந்தனா சக்தியானது அவர்களை விலங்குகளை விட உண்மையிலேயே வேறுபட்டவர்களாக ஆக்கும். அது மிக பெரிய கொடூரமான விலங்கை விட அதிக பலம் உள்ளதாக்கும். உண்மையான சக்தியாக இருக்கும். இன்று ஒரு சிறு மனிதன் பெரியதொரு யானையின் மீது அமர்ந்து கொண்டு அவன் விரும்பியபடி அதை செய்ய வைப்பதை காண்கிறாய். யானை மிக பலம் வாய்ந்த ஒரு பிராணி. அதன் மீது அமர்ந்து கொண்டிருக்கும் ஒரு சிறிய மாவுத்தனை விட அது மிகவும் அதிக பலம் கொண்டது. ஆனால் மாவுத்தனால் சிந்திக்க முடியும். அப்படி சிந்திக்க முடிவதால் அவன் எஜமானனாக இருக்கிறான். யானையோ அவனுடைய ஊழியனாக இருக்கிறது. எனவே மனிதனிடம் சிந்தனா சக்தி வளர வளர அவன் மேலும் மேலும் கெட்டிக்காரனாகவும் அறிவுள்ளவனாகவும் ஆகிறான். தீயை எப்படி உண்டாக்குவது, நிலத்தில் எப்படி சாகுபடி செய்து தனக்கு உணவை உண்டாக்குவது, உடுக்க உடையையும் வசிக்க வீடுகளையும் எப்படி உண்டாக்குவது, இப்படி பலவற்றை கண்டுபிடித்தான். பல ஆண்களும் பெண்களும் ஒன்றாக வாழ பழகினார்கள். அதனால் நமது முதல் நகரங்கள் ஏற்பட்டன. நகரங்களை ஏற்படுத்தும் முன் மக்கள் ஒவ்வொரு இடமாக அலைந்து அநேகமாக ஏதோ ஒரு வித கூடாரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தனர். நிலத்திலிருந்து எப்படி தங்களுக்கு உணவை உண்டாக்குவது என்பதை அறிந்திருக்கவில்லை. ஆகையால் அரிசியோ அல்லது ரொட்டி செய்ய கோதுமையோ கிடையாது. காய்கறிகளும் இல்லை. இன்று நீ உண்ணும் பல பொருட்கள் அப்போது கிடையாது. ஒரு கால் சில கொட்டைகளும் கனிகளும் கிடைக்க பெற்று அவர்கள் உண்டிருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் விலங்குகளை கொன்று அவற்றின் மாமிசத்தை தின்றிருக்க வேண்டும். நகரங்கள் வளர வளர அழகு மிக்க பல கலைகளை அவர்கள் கற்றனர், எழுதவும் கற்றுக்கொண்டனர். ஆனால் நீண்ட காலம் வரை எழுதுவதற்கு காகிதம் கிடையாது. போஜபத்திரம் எனும் மரத்தின் பட்டைகளின் மீது அவர்கள் எழுதுவது வழக்கம், அல்லது பனை ஓலைகளின் மீது எழுதினார்கள். மிக பண்டைய காலத்தில் முழுக்க முழுக்க பனை ஓலைகளின் மீது எழுதப்பட்ட நூல்களை இப்போதும் கூட சில நூலகங்களில் காணலாம். பிறகு காகிதம் கண்டுபிடிக்கப்பட்டது. அதில் எழுதுவது எளிதாக இருந்தது. அச்சு இயந்திரம் கிடையாது. இன்றைய மாதிரி ஆயிரக்கணக்கில் நூல்களை அச்சடிக்க முடியவில்லை. ஒரு நூலை ஒரே ஒரு தடவை மட்டும் எழுத முடிந்தது. பின்னர் கடும் பிரயாசையுடன் அது கையால் பிரதி எடுக்கப்பட்டது. அப்போது பல நூல்கள் இருக்க முடியாதுதான். ஒரு நூலை வாங்க ஒரு புத்தக வியாபாரியிடமோ அல்லது புத்தக கடைக்கோ செல்வதற்கில்லை. பிரதி எடுக்க ஒருவர் தேவைப்பட்டது. இதை செய்ய வெகு காலம் பிடித்தது. ஆனால் அந்த நாட்களில் மக்கள் அழகாக எழுதினார்கள். கையால் அழகாக எழுதப்பட்ட பல நூல்கள் இன்றும் நமது நூலகங்களில் இருக்கின்றன. இந்தியாவில் வடமொழி, பாரசீக மொழி, உருது ஆகிய மொழிகளில் எழுதப்பட்ட விசேட நூல்கள் உள்ளன. பெரும்பாலும் ஒரு நூலை பிரதி எடுத்தவர் பக்கத்தின் ஓரங்களில் மலர்கள் மற்றும் சித்திரங்கள் ஆகியவற்றை வரைந்தனர். நகரங்கள் வளர்ந்ததால் படிப்படியாக நாடுகள் உருவாகின. ஒரு நாட்டில் ஒருவருக்கொருவர் அருகருகிலேயே வசித்த மக்கள் ஒருவரை ஒருவர் நன்கு அறிந்திருந்தனர். பிற நாடுகளில் வாழ்ந்து வந்தவர்களை விட தாங்கள் நன்றாக இருப்பதாக அவர்கள் கருதினார்கள். முட்டாள்தனமாக அவர்களுடன் சண்டையிட்டனர். ஒருவருடன் ஒருவர் சண்டையிடுவதும் கொலை செய்வதும் மிகவும் முட்டாள்தனமானது என்பதை அவர்கள் உணரவில்லை. இப்போதும் கூட அப்படித்தான் மக்கள் உணராமல் இருக்கிறார்கள். அது யாருக்கும் நல்லதில்லை.
நகரங்கள், நாடுகள் ஆகியவற்றின் ஆரம்பகால கதையை தெரிந்து கொள்வதற்காக சில சமயம் நாம் பழைய நூல்களை வாங்குகிறோம். ஆனால் அத்தகைய நூல்கள் அதிகம் இல்லை. வேறு குறிப்புகள் நமக்கு உதவியாக உள்ளன. பண்டைய அரசர்களும் சக்கரவர்த்திகளும் தங்களுடைய ஆட்சியை பற்றி பலகைகளிலும் தூண்களிலும் பொறிக்கச் செய்வது வழக்கம். நூல்கள் வெகு காலம் நல்ல நிலையில் நீடித்திருக்காது, ஆனால் கற்கள் அதிக காலம் நல்ல நிலையில் நீடித்திருக்கும். அலகாபாத் கோட்டையில் உள்ள அசோகரின் பெரிய கல் தூணை பார்த்தது அநேகமாக உனக்கு நினைவிருக்கும். பல நூற்றாண்டுகளுக்கு முன் இந்தியாவின் பெரும் மன்னனாக இருந்த அசோகரின் அறிவிப்பு அதில் பொறிக்கப்பட்டிருக்கிறது. லக்னோ அருங்காட்சியகத்திற்கு சென்றால் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பல கற்பலகைகளை பார்க்கலாம். பல நாடுகளின் பழைய இதுல லும்பினியிலிருந்து எடுத்த ஒரு கற்பலகையுடைய படம் மட்டும் கொடுத்துருக்குறாங்க. வேற ஒன்றும் சிறப்பு இல்லை. அதுல பல நாடுகளின் பழைய வரலாற்றை படிப்பதிலிருந்து ஐரோப்பிய நாடுகளில் காட்டுமிராண்டித்தனமாக ஆதிக்குடிகள் நிரம்பி இருந்த போது சீனாவிலும் எகிப்திலும் செய்யப்பட்ட பெருஞ்செயல்களை பற்றி நாம் அறிகிறோம். ராமாயணமும் மகாபாரதம் எழுதப்பட்டு இந்தியா செல்வமும் வலிமையும் கொண்டதாகவிருந்த அந்த பழம்பெரும் நாட்களை பற்றியும் கூட நாம் அறியலாம். இன்று நமது நாடு மிகவும் வறுமையான நிலையில் இருக்கிறது. அந்நிய மக்கள் நம்மளை ஆண்டு வருகிறார்கள். நமது நாட்டிலேயே நாம் சுதந்திரமாக இல்லை. நாம் விரும்பியதை செய்ய முடியவில்லை. ஆனால் எப்போதுமே இப்படி இருக்கவில்லை. ஒரு கால் கடுமையாக முயன்றால் நம் நாட்டை மீண்டும் சுதந்திர நாடாக ஆக்கிவிட முடியும். அதனால் ஏழை மக்களின் வாழ்வை மேம்படுத்தி இன்று சில ஐரோப்பிய நாடுகள் இருப்பதை போல் இந்தியாவையும் மக்கள் மகிழ்ச்சியுடன் வாழக்கூடிய நாடாக செய்ய முடியும். அடுத்த கடிதத்தில் உலகின் இந்த கவர்ச்சி மிக்க கதையை ஆரம்பம் முதற்கொண்டே துவங்குகிறேன். அடுத்த கடிதம், உலகம் உண்டான விதம். பூமி சூரியனை சுற்றியும் சந்திரன் பூமியை சுற்றியும் செல்வதை நீ அறிவாய். வேறு பல கிரகங்களும் பூமியை போலவே சூரியனை சுற்றி செல்கின்றன என்பதும் உனக்கு தெரிந்திருக்கலாம். நமது பூமியையும் சேர்த்து இந்த கிரகங்கள் அனைத்தும் சூரியனை சார்ந்த கிரகங்கள் என்று கூறப்படுகின்றன. மற்ற கிரகங்களிலும் கிரகங்கள் உண்டு. சூரியனும் உபகிரகங்கள் அடங்கிய பூமியும் நல்லதொரு குடும்பமாகும். இது சூரிய மண்டலம் என்று கூறப்படுகிறது. கிரகங்கள் அனைத்துக்கும் சூரியன் தகப்பனை போன்ற தலையாயதாக இருப்பதால் இந்த கிரக கூட்டம் முழுவதுமே சூரிய மண்டலம் என்று கூறப்படுகிறது. இரவில் வானத்தில் ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்களை பார்க்கிறோம். அவற்றில் மிகச்சில மட்டுமே கிரகங்களாகும். உண்மையில் அவை நட்சத்திரங்கள் என்று குறிப்பிட்டு அழைக்கப்படுவதே இல்லை. ஒரு கிரகத்திற்கும் நட்சத்திரத்திற்கும் உள்ள வேறுபாடு என்ன தெரியுமா? நட்சத்திரங்களுடன் ஒப்பிடுகையில் கிரகங்கள் நமது பூமியை போல மிகவும் சிறியவைதாம். ஆனால் நமக்கு வெகு அருகிலேயே இருப்பதால் வானில் அவை மிகவும் பெரியவையாக காணப்படுகின்றன. உண்மையில் ஒரு குழந்தையே போன்ற சந்திரனும் நமக்கு மிகவும் அருகிலேயே இருப்பதால் அவ்வளவு பெரியதாக காணப்படுகிறது. ஆனால் கிரகங்களிலிருந்து நட்சத்திரங்களை அடையாளம் கண்டு கொள்ள சரியான வழி அவை மினுக்கென்று சிமிட்டுகின்றனவா இல்லையா என்று பார்ப்பதுதான். நட்சத்திரங்கள் சிமிட்டும், கிரகங்கள் சிமிட்டாது. ஏனெனில் கிரகங்கள் சூரியனிடமிருந்து ஒளியை பெறுவதால் ஒளி வீச மட்டும் செய்கின்றன. கிரகங்களிலும் அல்லது சந்திரனிலும் உள்ள சூரிய ஒளியைத்தான் நாம் பார்க்கிறோம். நட்சத்திரங்கள் சூரியனை போன்றவைதான். அவை மிகவும் உஷ்ணமாகவும் எரிந்து கொண்டும் இருப்பதால் அவை தாமாகவே ஒளி வீசுகின்றன. உண்மையில் நமது சூரியனும் ஒரு நட்சத்திரம்தான். அது சற்று அருகிலேயே இருப்பதால் பெரியதாக காணப்படுகிறது. ஒரு பெரும் தீப்பந்தாக அதை பார்க்கிறோம். நமது பூமியானது சூரிய மண்டலத்தை சூரிய குடும்பத்தை சேர்ந்ததாகும். பூமி மிக பெரியது என்று நாம் எண்ணுகிறோம். ஆம், மிகச்சிறிய நம்முடன் ஒப்பிடுகையில் பூமி பெரிதுதான். வேகமாக செல்லும் ரயில் வண்டியில் அல்லது கப்பலில் சென்றால் கூட பூமியின் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடம் செல்வதற்கு பல வாரங்கள் பல மாதங்கள் பிடிக்கிறது. ஆனால் பூமி நமக்கு அவ்வளவு பெரிதாக காணப்படினும் அது காற்றில் மிதக்கும் தூசி அளவுதான். சூரியன் பல லட்சம் மைல்களுக்கு அப்பாலும் மற்ற நட்சத்திரங்கள் மேலும் அதிக தூரத்திலும் இருக்கின்றன. நட்சத்திரங்களை ஆராயும் வானியல் வல்லுநர்கள் மிக மிக நீண்ட காலத்திற்கு முன் பூமியும் அனைத்து கிரகங்களும் சூரியனின் பகுதியாகவே இருந்தன என்று கூறுகிறார்கள்.
இப்போது இருப்பதை போன்றே அப்போதும் சூரியன் மிகவும் உஷ்ணமான ஒரு தீப்பிழம்புதான். எப்படியோ சூரியனின் சிறு துகள்கள் தனியாகி காற்றில் சிதறின. ஆனால் தங்களின் மூதாதையான சூரியனை விட்டு அடியோடு விடுபட முடியவில்லை. ஒரு கயிற்றால் கட்டப்பெற்று சூரியனை சுற்றி சுற்றி வருவதை போலாகிவிட்டது. ஒரு கயிற்றுடன் நான் ஒப்பிட்டுள்ள இந்த அதிசய சூரிய சக்தியானது பெரியவற்றுடன் சிறிய பொருட்களை ஈர்க்கும் தன்மையுடையது. அச்சக்திதான் மற்ற பொருட்களை அவற்றின் எடையின் காரணமாக விழச் செய்கிறது. நமக்கு அருகிலுள்ள மிக பெரியதான பூமி கிரகம் நம்மிடம் இருக்கும் அனைத்தையும் ஈர்க்கிறது. இவ்விதம் நமது பூமியும் சூரியனிடமிருந்து சிதறி கிளம்பியதுதான். தன்னை சுற்றிலும் மிகவும் அதிக வெப்பமான வாயுக்கள், காற்று ஆகியவற்றுடன் கூடிய அது மிகவும் உஷ்ணமானதாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் சூரியனை விட பூமி மிகவும் சிறியதானபடியால் அது குளிர ஆரம்பித்தது. சூரியனும் உஷ்ணம் குறைய ஆரம்பித்திருக்கிறது. ஆனால் அது குளிர பல லட்சக்கணக்கான ஆண்டுகள் பிடிக்கும். பூமி குளிர்வதற்கு மிகச் சிறிது காலமே பிடித்தது. ஆனால் அது உஷ்ணமாயிருந்த காலத்தில் மனிதனோ விலங்கோ அல்லது செடியோ மரமோ எதுவுமே அதில் வாழ்ந்திருக்க முடியாது. அப்போது அனைத்தும் பொசுக்கப்பட்டிருக்கும். சூரியனின் ஒரு சிறு துண்டு சிதறி விழுந்து பூமியானது போல பூமியின் ஒரு சிறு துண்டும் சிதறி சந்திரனாகியது. அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் இடையே இப்போதுள்ள பசிபிக் கடலாகிய பெரும் பள்ளத்திலிருந்து சந்திரன் வந்ததாக பலர் எண்ணுகின்றனர். இவ்விதம் பூமி குளிர ஆரம்பித்தது அல்லவா? அதற்கு வெகு காலம் பிடித்தது. படிப்படியாக பூமியின் உட்புறம் மிகவும் வெப்பமாக இருப்பினும் வெளிப்புறம் குளிர்ந்து விட்டது. இப்போது கூட நிலக்கரி சுரங்கத்திற்குள் சென்றால் கீழே போக போக வெப்பமாக இருக்கிறது. ஒரு கால் பூமிக்கு அடியில் வெகு ஆழத்திற்கு போக முடியுமானால் அங்கே செந்தணல் போன்று மிகவும் சூடாக இருக்கும். சந்திரனும் குளிர ஆரம்பித்தது. பூமியையும் விட சந்திரன் சிறியதாக இருந்ததால் பூமியை விட வேகமாக குளிர்ந்து விட்டது. சந்திரன் மிகவும் குளிர்ச்சியாக காணப்படுகிறது அல்லவா? தன் நிலவு என அது அழைக்கப்படுகிறது. 3 தன் நிலவு என்று அது அழைக்கப்படுகிறது. ஒரு கால் அது பனிப்பாறைகளும் பனிக்கட்டி ஆறுகளும் நிரம்பியதாக இருக்கலாம். பூமி குளிர்ந்தவுடன் காற்றில் உள்ள நீராவி நீராக இறுகி மழையாக வந்திருக்கலாம். அப்போது மிகவும் அதிகமாக பொழிந்திருக்கும். இந்த நீர் முழுவதும் பூமியில் உள்ள பெரும் பள்ளங்களில் நிரம்பி பெரும் கடல்களும் சமுத்திரங்களும் உண்டாயின. பூமியும் சமுத்திரங்களும் குளிர குளிர பூமியின் மீது கடலில் வாழும் உயிரினங்கள் வாழ முடிந்தது. உயிரினங்களின் ஆரம்பத்தை பற்றி அடுத்த கடிதத்தில் ஆராயலாம். நன்றி கோமதி. நன்றி களி. ரொம்ப அழகா பொறுமையா வாசிச்சீங்க. மிக்க நன்றி. அடுத்த கடிதம். முதல் உயிரினங்கள். வெகுகாலம் பூமியானது யாதொரு உயிரினமும் வாழ முடியாத அளவுக்கு மிகவும் வெப்பமாக இருந்திருக்க வேண்டும் என்று சென்ற கடிதத்தில் பார்த்தோம். பூமியில் முதல் எப்பொழுது உயிரினம் தோன்றியது? முதல் உயிரினங்கள் யாவை? இது மிகவும் சுவையான கேள்வி. ஆனால் பதில் கூற முடியாத ஒரு கடினமான கேள்வியும் கூட. உயிரினம் என்றால் என்னவென்று முதலில் பார்ப்போம். மனிதர்களும் அவ்விதமே அனைத்து விலங்குகளும் உயிர் வாழ்வன என்று ஒரு கால் நீ சொல்லலாம். மரங்கள், புதர்ச்செடிகள், மலர்கள், காய்கறி இவையெல்லாம் என்ன? நிச்சயமாக இவையும் உயிர் வாழ்வனதான். அவை வளருகின்றன, நீரை பருகி காற்றை சுவாசித்து மடியவும் செய்கின்றன. ஒரு மரத்திற்கும் விலங்குக்கும் உள்ள முக்கிய வேறுபாடு என்னவென்றால் மரம் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடம் செல்லாது. லண்டனில் கியூ தோட்டத்தில் உனக்கு சில செடிகளை நான் காண்பித்தது நினைவிருக்கலாம். அச்செடிகள் ஈக்களை தின்கின்றன. கடற்பஞ்சு போன்று சமுத்திரத்தின் அடியில் வாழும் சில பிராணிகள் இடம் விட்டு இடம் பெயர்வதில்லை. சில சமயம் விலங்கா தாவரமா, ஆக்சுவலி இடம் பெயர்வதில்லை, இடம் பெயர்கின்றன இருக்கணும். சில சமயம் விலங்கா தாவரமா என்று கூறுவது சிரமமாக இருக்கிறது. தாவர இயலையும் விலங்கு இயலையும் நீ கற்கும் பொழுது முற்றிலும் விலங்காகவும் அல்லது முற்றிலும் தாவரம் இல்லாத
வினோதமான உயிரினங்களை பற்றி காணலாம். கற்களும் குன்றுகளும் கூட ஏதோ ஒருவித உயிருள்ளவை என்றும் அவையும் ஒருவித வலியை உணர்கின்றன என்றும் சிலர் கூறுகின்றனர். ஆனால் இதை காண்பது சிரமமானதாகும். ஜெனீவாவில் நம்மை காண வந்த ஒரு கணவானை உனக்கு நினைவிருக்கலாம். அவருடைய பெயர் ஆர். ஜெகதீஷ் சந்திர போஸ். தாவரங்களுக்கு உயிர் உண்டு என்று பரிசோதனைகள் மூலம் அவர் காட்டியிருக்கிறார். கற்களுக்கும் கூட உயிர் உண்டு என்று அவர் எழுதுகிறார். எனவே எப்பொருள் உயிர் உள்ளது, எது உயிரற்றது என்று கூறுவது எளிதல்ல என்று ஆகிறதல்லவா? ஆனால் தற்சமயம் கற்களை பற்றி ஆராயாமல் தாவரங்கள், விலங்குகள் பற்றி மட்டுமே கவனிப்போம். இன்று உயிருள்ளவை ஏராளம். அவை பல வகைப்பட்டன. மனித இனத்தில் ஆடவரும் பெண்டிரும் உள்ளனர். அவர்களில் சிலர் மிகவும் புத்திசாலிகளாகவும் சிலர் மூடர்களாகவும் இருக்கின்றனர். அடுத்தபடியாக விலங்குகள். அவற்றிலும் யானை, குரங்கு அல்லது எறும்பு போன்ற புத்திசாலியான ஜந்துக்களும் உண்டு. மிகவும் மந்த புத்தியுள்ள விலங்குகளும் உள்ளன. மீன்களும் கடலுக்குள் இருக்கும் பல ஜந்துக்களுக்கும் மேலும் கீழ்மட்டத்தை சார்ந்தவையாகும். இதற்கு கீழ் கடற்பஞ்சு, ஜெல்லி போன்ற மீன்கள் இன்னும் பல பாதி விலங்கினமாகவும் பாதி தாவரமாகவும் இருக்கின்றன. இந்த பல்வேறு வகையான பிராணிகள் ஒரே சமயத்தில் திடீரென்று தோன்றியவையா அல்லது படிப்படியாக ஒன்றன் பின் ஒன்றாக தோன்றியவையா என்று கண்டுபிடிக்க முயல வேண்டும். இதை எப்படி கண்டுபிடிப்பது? அந்த பண்டைய காலத்தை பற்றிய முறையான நூல்கள் கிடையாது. ஆனால் இயற்கை எனும் நூல் நமக்கு உதவக்கூடுமா? ஆம், அது உதவவே செய்கிறது. பழைய கற்பாறைகளில் விலங்குகளின் எலும்புகளை காண்கிறோம். இவை புதந்துள்ள படிமங்கள் என கூறப்படுகின்றன. அவற்றை காண்கையில் நீண்ட காலத்திற்கு முன்பு பாறைகள் உருவான போது அந்த எலும்புகளுக்கு சொந்தமான விலங்குகள் உயிர் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடும். லண்டனில் தெற்கு கென்ஸ்கிட்டால் என் பெரியதும் சிறியதுமான இத்தகைய படிமானங்களை நீ பார்த்திருக்கிறாய். ஒரு பூமியில் புதைந்து கிடந்த மிஞ்சிய பகுதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷெல் போட்டிருக்காங்க. நான் மேல வந்து ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணியிருக்கேன். அப்புறம் லும்பியினுடைய அந்த அசோகரோட கல்வெட்டும் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். மேல பார்த்துக்குங்க. காலி படிச்சாங்களே அந்த போர்ஷன்ல இருக்க அந்த கல்வெட்டு. ஓகே. அது இல்லாம நேருடைய ஒரு ஷார்ட் வீடியோ அவர் பேசினது, மதம், ரிலீஜனை பத்தி அவர் பேசின முக்கியமான ஒரு வீடியோ. அதை பின்னாடி வேணா பிளே பண்ணி கூட பார்க்கலாம். இந்த ஒரு பிராணி இறந்த பின் அதன் மிருதுவான மாமிச பகுதிகள் வெகு விரைவில் கெட்டுவிடுகின்றன. ஆனால் அதன் எலும்புகள் வெகு காலத்திற்கு இருக்கின்றன. நாம் பார்க்கும் இந்த எலும்புகள் தான் மிக பழைய காலத்தை சேர்ந்த அவ்விலங்குகளை பற்றி சற்று கூறுகின்றன. ஆனால் ஜென்னிமீனை போன்று எலும்புகளே இல்லாத ஒரு பிராணி இருப்பதாக வைத்துக் கொள்வோம். அது இறக்கும் பொழுது அதன் யாதொரு பகுதியும் மிஞ்சுவதில்லை. பாறைகளை கவனமாக ஆய்ந்து எலும்பு படிவங்களை எல்லாம் சேகரிக்கும் பொழுது பல்வேறு சமயங்கள் பல்வேறு வகைப்பட்ட பிராணிகள் வாழ்ந்திருப்பதற்காக காண்கிறோம். அவை எல்லாமே திடீரென்று எங்கிருந்தோ வந்துவிடவில்லை. ஆரம்பத்தில் மேற்புற ஓடுகளுடன் சிப்பியை போன்ற சாதாரண பிராணிகள் தான் இருந்திருக்கும். கடற்கரை பக்கத்தில் பொறுக்கப்படும் அழகிய கிளிஞ்சல்கள் இறந்து போன பிராணிகளின் எலும்பு ஓடுகள் ஆகும். அது பாம்பு, யானைகளை விட பெரிய விலங்குகள் மற்றும் இன்று நாம் காணும் பறவைகள், விலங்குகள் போன்றவற்றையும் ஆகும். கடைசியாக மனிதனின் எஞ்சிய பகுதிகள் உயிர் பிராணிகளின் தோன்றியதில் ஒரு முறை இருப்பது போல் தோன்றுகிறது. முதலில் சாதாரண சிக்கலில்லாத அமைப்பு கொண்டவை. அடுத்து இன்று மனிதன் என்கின்ற உயர் வகை உயிர் வரையில் மேலும் மேலும் சிக்கலான அமைப்பு கொண்டவை. எளிய கடற்பஞ்சும் ஜெல்லி மீனும் எவ்விதமும் உருமாற்றம் அடைந்து இந்த அளவுக்கு வந்தன என்பது மிகவும் சுவையான விஷயம். ஒரு கால் பின்னர் என்றோ ஒரு நாள் உனக்கு அதை பற்றி கூறுவேன். ஆனால் இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியவை யாதெனில் முதலில் தோன்றிய உயிர் வாழ் பிராணிகளை பற்றித்தான். அமீபாவோட ஸ்ட்ரக்சர் போட்டிருக்காரு. அநேகமாக பூமி குளிர்ந்தவுடன் முதலில் தோன்றிய உயிரினங்கள் மேற்புற ஓடு அல்லது எலும்புகள் இல்லாமல் கடலில் வாழும் ஜெல்லி போன்றவைகள் தான். இவற்றுக்கு எலும்புகள் இல்லாமையால் இவற்றின் எஞ்சிய பகுதிகள் கிடையாது. எனவே இவற்றை பற்றி ஓரளவு ஊகம்தான் செய்ய வேண்டும். இன்று கூட கடலில் இம்மாதிரியான ஜெல்லி போன்ற உயிரினங்கள் பல இருக்கின்றன. அவை உருண்டையாக இருக்கின்றன. ஆனால் எலும்போ மேற்புற ஓடோ இல்லாததால் அவற்றின் வடிவமோ தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கின்றன. அவை இதை போன்றவை. ஒரு ஸ்டார் ஷேப்ல இருந்து
ஒரு டிவைஸ் ஆகிற 3 டிவைஸ் ஆகிறது. அந்த மாதிரி அப்புறம் ஃபுல்லா டிவைட் ஆகிறது. அவ்வளவு. மத்தியில் உள்ள புள்ளியை கவனி. அதற்கு உட்கரு என்று பெயர். ஒருவித இதயம் அது. அந்த பீரியட்ல அவருக்கு புரிஞ்சிருக்கிற அளவுக்கு ஒருவித இதயம் அது. இப்பிராணிகள் அல்லது அவை எவையாயினும் சரி வினோதமான முறையில் பிளந்து டிவிஷன் 2 ஆகின்றன. அவை ஓரிடத்தில் மேலும் மேலும் மெல்லியதாக போய்கொண்டே ஜெல்லி போன்ற 2 பொருட்களாய் பிரிக்கின்றன. அவை இரண்டும் முதலில் இருந்து போன்று இருக்கும். மேற்கூறிய ஏசெக்சுவல் டிவிஷன்ஸ் பத்தி மென்ஷன் பண்ணிருக்காரு. மேற்கூறிய உட்கருவும் பிரிந்து ஒவ்வொரு பகுதிக்கும் அவ்வுட்கருவில் கொஞ்சம் பெறுகிறது. இவ்விதம் பிராணிகளின் பிரிந்து பெருகிக் கொண்டே போகின்றன. இம்மாதிரியான ஏதோ ஒன்றுதான் இந்த உலகில் முதல் உயிரினமாக இருந்திருக்க வேண்டும். ஆக உயிரினத்தின் எவ்வளவு எளிய ஆரம்ப அடையாளங்கள் இவை. இப்பொழுது பூமியில் மிகச்சிறந்தது உயர்ந்தது என்று எதுவும் இல்லை. இன்னும் அப்பொழுது உண்மையான விலங்குகள் தோன்றி இருக்கவில்லை. இன்னும் பல லட்சம் ஆண்டுகளுக்கு மனிதன் தோன்றவில்லை. இந்த ஜெல்லி போன்றவைக்கு பின்னர் கடற்பூண்டுகள், சிப்பி, நண்டுகள் மற்றும் புழுக்கள் ஆகியவை உண்டாயின. அடுத்து மீன்களுக்கு அழுத்தமான எலும்பு உறுப்புகள் அல்லது மேற்புற ஓடுகள் இருந்தன. வெகு காலம் கழித்து மீன்களை விட்டு சென்ற இவற்றை கொண்டு நம்மால் கற்க முடிகிறது. கடல் தரையிலுள்ள சேற்றில் அவற்றின் மேலோடுகள் கிடந்தன. புதிய சேற்றினாலும் மணலாலும் அவை மூடப்பட்டு கவனமாக பாதுகாக்கப்பட்டு வந்தன. மலனினாலும் அதன் மீது மேலும் படிந்த சேற்றினாலும் அழுத்தப்பட்ட அடிச்சேரி இறுகிவிட்டது. அதிகமாக இறுகி கெட்டியாகிவிடவே அது பாறையாகிவிட்டது. இவ்விதம்தான் கடலுக்கடியில் பாறைகள் ஏற்பட்டன. பூகம்பமோ அல்லது ஏதோ ஒன்று கடலின் அடியிலிருந்து பாறையை வெளிக்கொணர்ந்தது. அது வறண்ட நிலமாயிற்று. அந்த வறண்ட பாறை ஆறுகளாலும் மழையினாலும் அடித்துச் செல்லப்பட்டது. காலமாக அதற்கடியில் மறைந்துள்ள ஓடுகள் வெளிவந்தன. இப்படித்தான் அவ்வோடுகளை அல்லது புதைந்த படிமங்களை நாம் கண்டு அவற்றை ஆய்ந்த பின் மனிதன் தோன்றுவதற்கு முன் பழைய காலத்தில் பூமி எப்படி இருந்தது என்று தெரிந்து கொள்கிறோம். அடுத்த கடிதத்தில் எவ்விதம் இவ்வெளியான பிராணிகளின் விருந்தாக்கி என்றுள்ளதை போல் ஆயினவென்று பார்ப்போம். திருப்பி படிக்கிறேன். அடுத்த கடிதத்தில் இவ்விதம் இவ்வெளியான பிராணிகள் விருத்தியாகி இன்றுள்ளதை போல் ஆயினவென்று பார்ப்போம். விலங்குகள் தோற்றம். அடுத்தது, நமது பூமியில் உயிர் தோற்றத்தின் முதல் அறிகுறிகள் அநேகமாக சிறிய கடல் பிராணிகளும் நீடித்த தாவரங்களும் தான் என்று பார்த்தோம். அவை நீரில் தான் வாழ முடியும். எப்படி ஜெல்லி மீன்கள் கடற்கரையில் ஒதுக்கப்பட்டு உலர்ந்து போய்விட்டால் மடிந்து விடுகின்றனவோ அவ்விதமே அந்த கடல் பிராணிகளும் நீர் தாவரங்களையும் நீரை விட்டு வெளியே வந்து உலர்ந்து போய் மடிந்திருக்க வேண்டும். இன்றுள்ளதை விட அக்காலத்தில் அதிக நீரும் சதுப்பும் நிலமும் இருந்திருக்க வேண்டும். இப்பொழுது சற்று அதிகமான தடிமனான சருமணத்தை கொண்ட ஜெல்லி மீன்களும் கடல் பிராணிகளும் மற்ற பிராணிகளை விட அதிக காலம் உலர்ந்த நிலையில் தங்க முடியும். எனவே உலர்ந்த நிலத்தில் எளிதில் வாழ முடியாததாலும் அதிக சரிவனான சருமம் கொண்ட பிராணிகள் மேலும் மேலும் பெருகி வருவதாலும் படிப்படியாக அந்நாளைய மிருதுவான ஜெல்லி மீன்களும் அவற்றை போன்ற மற்ற பிராணிகளும் குறைந்து கொண்டே வந்தன. இது கவனிக்க தகுந்த சுவையான விஷயமாகும். வாழ முடிகிறது அல்லது தங்களை தகுதியாக்கிக் கொள்கின்றன என்று ஆகிறது. குளிர்காலத்திலும் பனிக்கட்டி அதிகமுள்ள குளிர் பிரதேசங்களிலும் பறவைகளும் விலங்குகளும் பனிக்கட்டியைப் போல வெள்ளை நிறமாக காணப்படுகின்றனவென்பதையும், அதிக அளவு பசுமையான செடிகளும் மரங்களும் இருக்கும் வெப்ப பிரதேசங்களில் உயிர்வாழ் பிராணிகள் பச்சை நிறமாகவோ அல்லது வேறு ஏதோ ஒரு ஆழ்ந்த நிறமாகவோ இருப்பதையும், லண்டனில் உள்ள தெற்கு கிங்ஸ்டன் அருங்காட்சியகத்தில் பார்த்திருந்தாய். அதாவது அவை சுற்றுப்புறங்களுக்கு தக்கபடி தங்களை மாற்றிக்கொள்கின்றன. சுற்றுப்புறங்களை போன்றே அதே நிறத்தில் இருந்ததால் அவற்றை எளிதில் காண முடிகிறது என்பதால் தங்களுடைய எதிரிகளிடமிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள தங்களுடைய நிறத்தை மாற்றிக்கொள்கின்றன. குளிர்காலத்தில் வெதுவெதுப்பாக தங்களை வைத்துக் கொள்வதற்காக குளிர் பிரதேசத்தில் இருக்கும் அவற்றின் உடல் மீது மிருதுவான ரோமம் வளர்கிறது. அம்மாதிரியே புலி மஞ்சள் நிறமும் வரிகளையும் உடையதாக இருக்கிறது. காட்டில் மரங்களின் மூலம் வரும் சூரிய ஒளி போல் அது இருக்கும். அடர்ந்த காட்டில் புலியை காண்பது சிரமமான காரியம்.
தங்களுடைய சுற்றுப்புறங்களுக்கு தக்கபடி தங்களை அமைத்துக் கொள்ள பிராணிகள் முயலுகின்றன என்பது சுவையான விஷயம், மிகவும் முக்கியமானதும் கூட. பிராணிகள் தாமாகவே மாறுவதில்லைதான். ஆனால் தங்களை மாற்றிக்கொண்டு சுற்றுப்புறங்களுக்கு ஏற்ப தங்களை அமைத்துக் கொள்ளும் பிராணிகள் நீண்ட காலம் வாழ முடியும். எனவே அவை அதிக அளவு பெருகுகின்றன. மற்றவை அப்படி பெருக முடிவதில்லை. இது எவ்வளவோ விஷயங்களை விளக்குகிறது. சாதாரண எளிய பிராணிகள் மெல்ல மெல்ல உயிர் வகை பிராணிகளாக மாறுகின்றன என்றும், பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளில் மனிதனாகவும் உருபெற விடுவதையும் இது விளக்குகிறது. நம் ஆயுட்காலம் குறுகியதாயிருப்பதாலும் மாறுதல்கள் மெதுவாக நடப்பதாலும் நம்மை சுற்றி நடைபெறும் மாறுதல்களை நாம் காண முடிவதில்லை. ஆனால் இயற்கை இயங்கிக் கொண்டே இருக்கிறது, மாறிக்கொண்டே மேலும் மேலும் முழுமையடைகிறது. இயற்கை இயங்காமல் நிற்பதும் இல்லை அல்லது ஓய்வெடுப்பதும் இல்லை. பூமியானது குளிர ஆரம்பித்து மெல்ல உலர்ந்து விடுகிறது என்பது உனக்கு நினைவிருக்கும். அப்படி பூமி குளிர்ந்து வெப்ப தட்பநிலை மாறியதும் மற்றவையும் மாறின. புது புது வகையான பிராணிகளும் தோன்றின. முதலில் சாதாரண உடல் அமைப்பை கொண்ட கடல் பிராணிகள் தான் இருந்தன. பிறகு சிக்கலான உடல் அமைப்பை கொண்டவையாக தோன்றின. அதன் பின்னர் நிலப்பகுதி அதிகமாகவே இன்றைய முதலைகள், தவளைகள் ஆகியவற்றை போன்று நீரிலும் நிலத்திலும் வாழும் பிராணிகள் தோன்றின. அதையடுத்து முற்றிலும் நிலத்தில் வாழும் பிராணிகளும், அதையடுத்து வானில் பறக்கக்கூடிய பறவைகளும் வந்தன. தவளையை பற்றி சொன்னேனே. பிராணிகள் படிப்படியாக எப்படி நீர்வாழ் பிராணிகளிலிருந்து தரைவாழ் பிராணிகளாக மாறின என்பதை ஒரு விதத்தில் தவளையின் வாழ்க்கை காட்டுகிறது. இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். தவளை முதலில் ஒரு மீன்தான். ஆனால் பிறகு அது தரைவாழ் பிராணியை போலாகி மற்ற தரைவாழ் பிராணிகளைப் போல் சுவாசிக்கிறது. அப்புறம் ஸ்டாக்கோரஸ் என்னும் அழிந்து போய்விட்ட மிருகத்தின் எலும்புக்கூடு. இந்த டைனோசரோட ஒன் ஆஃப் த ஸ்டாக்கோரஸ், அதனுடைய எலும்புக்கூடு போட்டிருக்கிறாரு. பூமியில் உயிரினம் ஆரம்பித்த அதே ஆரம்ப காலத்தில் பெரும் காடுகள் இருந்தன. அடர்ந்த காடுகளுடன் ஒரே சதுப்பாக பூமி இருந்திருக்க வேண்டும். பின்னர் இக்காடுகள் அடர்ந்து மண்டிவிட்டதாலும் ஏராளமான பாறைகளால் அழுத்தப்பட்டதாலும் மெல்ல அவை கரியாக மாறின. பூமியின் வெகு ஆழத்தில் இருக்கும் சுரங்கங்களில் இருந்து நமக்கு கரி கிடைக்கிறது என்பது உனக்கு தெரியும். கரிச்சுரங்கங்களின் உண்மையில் அந்த பண்டைய பழங்காடுகள் தான். முதல் தரைவாழ் பிராணிகளில் மிகப்பெரிய பாம்புகளும் வள்ளிகளும் முதலைகளும் அடங்கும். இவற்றின் சில 30 மீட்டர் நீளமுள்ளவையாகும். 30 மீட்டர் நீளமான ஒரு பாம்பு அல்லது வள்ளியை எண்ணிப்பார். லண்டன் அருங்காட்சியகத்தில் பார்த்தது நினைவிருக்கிறதா? பின்னர் இன்று நாம் காணும் பிராணிகளை போன்ற பிராணிகள் தோன்றின. அவை குட்டி போட்டு பால் கொடுக்கும் பிராணிகளாகும். இன்றிருப்பதை விட மிக பெரியவையாக ஆரம்பத்தில் அவை இருந்தன. மனிதனை போல் பெரும்பாலும் உருவம் கொண்ட இவ்வகை பிராணி குரங்கு ஆகும். ஆதலால் மனிதன் குரங்கின் ஜாதி என்று மக்கள் எண்ணுகின்றனர். ஒவ்வொரு பிராணியும் படிப்படியாக தம் சுற்றுப்புறங்களுக்கும் ஏற்ப தங்களை மாற்றிக்கொண்டு வளர்ச்சியில் மேலும் மேம்பாடு அடைந்தது போல மனிதனும் முதலில் வளர்ச்சியில் மேம்பாடு அடைந்து வந்த குரங்கு என்றாகிறது. மனிதன் மேலும் சிறந்து கொண்டே போனான், அல்லது இயற்கை அவனை மேலும் சிறப்படைய செய்தது. இப்பொழுது மனிதன் தனக்கு மிஞ்சியது எதுவும் இல்லை என்று எண்ணுகிறான். பிராணிகளிலிருந்து முற்றிலும் தான் வேறுபட்டவன் என அவன் நினைக்கிறான். ஆனால் குரங்கின் ஒன்றுவிட்ட சகோதரர்கள் தான் நாம் என்று நினைவில் கொள்வது நன்றே ஆகும். இப்போது கூட நம்மில் பலர் குரங்குகளைப் போலவே நடந்து கொள்கிறோம் என்றே எண்ணுகிறேன். அவ்வளவுதான், இன்னைக்கு ரீடிங் முடிஞ்சது. வேற யாராவது ஸ்பீக்கர் வேணும்னா கேளுங்க. நாகஜோதி, நீங்க ஃபர்ஸ்ட் பேச முடியுமா? ஓகேங்க. இன்னைக்கு இந்த கடிதம் அப்படின்னு சொல்லும்போது, இப்ப தந்தை மகளுக்கு எழுதிய கடிதம் அப்படின்னு சொல்லும்போது இந்த நலம் விசாரிப்புகள்லாம் நிறைய இருக்கும்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்போட தான் நான் ஃபர்ஸ்ட் இந்த புக்கை எடுக்க ஆரம்பிச்சேன். ஆனா படிக்கும்போது என்ன தோணுச்சுன்னா, ஒரு சயின்ஸ் கிளாஸ் ஒரு சின்ன குழந்தைக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுக்குற மாதிரி இருந்தது. அவரு சொல்ற விதமே எப்படி இருக்குன்னா, பார்த்த விஷயங்களை, அவங்க 2 பேரும் போய் பார்த்த விஷயங்களை அந்த அப்பா தன்னோட மகளுக்கு அறிமுகப்படுத்தின விஷயங்களை
எடுத்துக்காட்டா சொல்லி அந்த எவல்யூஷனை பத்தி அவர் பேசுறாரு. அதுவும் ஃபர்ஸ்ட் அவர் ஆரம்பிக்கும் போதே எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, இந்த பூமி அப்படின்றது எப்படி உருவானது அப்படின்றத பத்தி பேசி ஆரம்பிக்கிறாரு. அப்ப இருந்த அந்த கண்டுபிடிப்புகளை வச்சு இந்த அளவு அறிவியல் பேசியிருக்காரு. அதுல இருந்தே நமக்கு வந்து அவருக்கு அறிவியல்ல இருந்த அந்த ஒரு நாட்டம், அது எந்த அளவுக்கு அவரோட ஒரு இன்றியமையாத ஒரு விஷயம்னு அவர் யோசிச்சிருந்தா, இந்த அளவுக்கு ஒரு தன்னோட குழந்தைக்கு இதெல்லாம் கடத்தணும் அப்படின்னு சொல்லி, அதுவும் கடிதங்கள் மூலம் பக்கத்துல இருந்து நம்ம கதை சொல்றது வேற. ஆனா ஒரு கடிதத்தின் மூலமா இதை கடத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சிருக்காருல்ல, அதுவே ரொம்ப ஒரு அப்பா அப்படி யோசிக்கிறதுன்றது நம்மளால இப்ப சிந்திச்சு பார்க்க முடியல, அப்படி இருந்திருக்க முடியுமான்னு சொல்லிட்டு. அது அவர் சொல்ற விதமும் கூட எந்த இடத்துலயும் எந்த மத சாயலோ எந்த விதமான ஒரு சியூடோ சயின்ஸோ எதுவுமே பேசல. அதுதான் ரொம்பவே முக்கியமான விஷயம். இப்ப நம்ம வீட்டுல வந்து கதை சொல்லும் போது, ஏதாவது ஒரு குழந்தைக்கு ஒரு கதை சொல்லும் போது, சாமி வந்து இதெல்லாம் செஞ்சது, சாமி வந்து இந்த பூமியை உருவாக்குச்சு, சாமி தான் இதெல்லாம் செஞ்சுச்சுன்னு சொல்லி ரொம்ப சர்வசாதாரணமா சொல்லிட்டு போயிடும். ஆனா அப்படி இல்லாம இந்த பூமி வந்து சூரியன்ல இருந்து இந்த மாதிரி இது வந்தது, பெருவெடிப்பு கோட்பாடு எல்லாம் ரொம்ப வந்து சுருக்கி அதை எந்த அளவுக்கு ஒரு குழந்தைக்கு வந்து உட்புகுத்த முடியுமோ அந்த கருத்துக்களை எல்லாம் அந்த அளவுக்கு அழகா அதை வந்து உட்புகுத்தி இருப்பாரு. அந்த விஷயங்களும் சரி. அதுக்கப்புறமா அவரு சொல்ல ஆரம்பிக்கிறது, ஒரு மனிதன் வந்து எப்படி உருவாகிறான், இல்லைன்னா ஒரு உயிரினம் எப்படி உருவானது. அதுல அவரு அடிக்கடி இந்த வலியுறுத்தின விஷயம் அப்படின்னு சொல்லி என்னால எதை பார்க்க முடியுதுன்னா, இந்த மனுஷங்க தான் வந்துட்டு முதல்ல வந்தா மாதிரி, இல்லைன்னா மனுஷங்க தான் வந்துட்டு ஒரு ஹையர் பொசிஷன்ல இருக்கிற மாதிரி இப்ப எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது அப்படி கிடையாது அப்படின்றத வந்து அவரு ஒவ்வொரு கருத்துலையும் வலியுறுத்திக்கிட்டே இருக்காரு. அப்போ அந்த குழந்தைக்கு அவர் எதை கடத்தணும்னு யோசிக்கிறாருன்னா, நம்ம எல்லாம் இந்த உலகத்துல ஒரு சின்ன துகள், இந்த துகள்ல தான் நம்ம இருக்கோம். இத பத்தி அதனாலதான் அவர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே சொல்லியிருப்பாரு, நம்ம ஃபர்ஸ்ட் இந்த உலகத்தை பத்தி புரிஞ்சுக்கணும்னா இந்த நம்மளோட நாட்டை பத்தி மட்டும் புரிஞ்சுக்கிட்டா பத்தாது, இந்த உலகத்துல இந்த நாடு அப்படின்றது ரொம்ப சின்னது, அதை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த உலகத்தை பத்தி புரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. சோ எப்பவுமே தன்னை வந்து நான் ரொம்ப ஒண்ணுமே இல்லை, நான் ரொம்ப சின்ன ஆளு அப்படின்னு சொல்லி யோசிக்கிற ஒருத்தராலதான் ஒரு முற்போக்கான விஷயத்தையோ இல்லைன்னா ஒரு விஷயத்த சயின்டிபிக்கா அணுகிறதோ, தனக்கு தெரியாது அப்படின்ற அந்த ஒரு மனநிலை இருக்குல்ல, தனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டோம்னா அடுத்ததை கத்துக்கிறதுக்கு நம்ம மனசு வந்து இடம் கொடுக்காது. மனுஷனோட மூளையே ஃபர்ஸ்ட் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற ஒரு மாயையில தான் இருக்கும். அந்த கான்செப்ட்ல தானே பேய் பிசாஸ் எல்லாம் உருவாக்கி வச்சிருக்கோம். ஏன்னா தெரியாத ஒரு உருவத்தை பார்த்தா அதை வந்து நம்ம கேட்ட ஏதோ ஒரு கதையில இருந்து கனெக்ட் பண்ணி இது பேய் அப்படின்னு சொல்லி சொல்றதோ, இல்லைன்னா அது சாமின்னு சொல்றதோ, ஏதோ ஒரு வகையில நம்ம நம்ம மனசு கிடையாது, மூளை வந்து அப்படிதான் செயல்படும். அது ஒத்துக்கவே ஒத்துக்காது நமக்கு தெரியாது அப்படின்ற ஒரு விஷயத்த. அதே மாதிரி அவர் வந்து எந்த இடத்துலயும் தனக்கு தெரியாது அப்படின்றத ஒத்துக்க அவர் வந்து கூச்சப்பட்டதே கிடையாது. இது வந்து நம்ம ஒண்ணுமே கிடையாது, நம்ம ரொம்ப சின்ன ஆளு, இன்னும் நம்ம கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்கு அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் இருக்குல்ல, அதுதான் இந்த கடிதங்கள் முழுக்க வெளிப்பட்டதும். நான் உனக்கு சொல்லியிருக்கேன்ல, நம்ம அங்க பார்த்திருக்கோம்ல அப்படின்னு சொல்லும் போது, நான் வந்து உனக்கு கத்து கொடுக்குறேன் அப்படின்றத தாண்டி நம்ம 2 பேரும் டிஸ்கஸ் பண்றோன்ற இடத்துக்கு இந்த கடிதங்களை அவரு நகர்த்தி இருந்தாரு. ஒரு அப்பா அப்படின்னும் போது அத ப்ரீச் பண்ற மாதிரி இருக்கும். அந்த ப்ரீச் பண்ணதை அவர் பண்ணல, அவர் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு குழந்தை கூட. அவங்க ரிட்டன் கடிதங்கள்லாம் எழுதியிருந்தாங்கன்னா எப்படி இருந்திருக்கும்னு இப்ப யோசிக்க தோணுது. எந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டிருப்பாங்க, அந்த கேள்விக்கு வந்து எந்த மாதிரி எல்லாம் இவர் இன்னும் பதில் சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க தோணுது. அந்த ரிட்டன் கடிதங்கள் வந்து இல்லைன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு உயிரினம் உருவானதுக்கு பிறகு அந்த உயிரினம் வந்து எப்படி தன்னை வந்து மாத்திக்குது அப்படின்றது, அது வந்து ஒரு தவளையோட எக்ஸாம்பிள் வச்சு சொல்லியிருப்பாரு. ஒரு குழந்தைக்கு இதெல்லாம் சொல்லும் போது புரியும் கண்டிப்பா. ஒரு தவளை அந்த குழந்தை பார்த்திருக்கோம். அட்லீஸ்ட் அது வந்து ஒரு 10 வயசு இருக்கிற குழந்தைன்னா ஸ்கூல்ல ஏதாவது ஒரு விஷயத்த வந்து அது கத்துட்டு இருந்திருக்கும். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நம்ம குழந்தைங்க கிட்ட வந்து ஒரு கான்வர்சேஷனை உருவாக்கும் போது குழந்தைங்களுக்கு அது ரொம்ப ஈஸியா புரியும், ரொம்ப ஈஸியா அவங்க வந்து உள்வாங்கிப்பாங்க. அதே மாதிரி குழந்தைங்க எப்பவும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதை அவர் ஸ்டார்டிங்லயே சொல்லியிருப்பாரு, நீ என்கிட்ட நிறைய கேள்வி கேட்டிருக்க, அதுக்கான பதில்களை வந்து நான் உனக்கு கொடுக்க முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வி கேட்கிற விஷயத்த வந்து அவரு நிறுத்தல. தனக்கு தெரிஞ்சுதா தெரியலையா அப்படின்றதெல்லாம் அடுத்த கட்டம். தன்னால சொல்லி கொடுக்க முடியுமா முடியலையான்றதும் இன்னொரு. ஆனா அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா, தான் குழந்தைய வந்து கேள்வி கேட்க விட்டாரு. அது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா ஒரு குழந்தை கேள்வி கேட்கும் போது நமக்கு பதில் தெரியலைன்னா
நம்ம டக்குன்னு சொல்ற ஒரு விஷயம், வாய் மூடு, நீ எதுக்கு இதை பேசுற, இதை பேசாத, உனக்கு என்ன தெரியும், எதிர்த்து பேசாத, கேள்வி கேட்காத, இந்த விஷயத்தான் வந்து டக்குன்னு ஒரு வீட்டுல இருந்து வர்ற பதிலா இருக்கும். அங்கேயே அந்த குழந்தை வந்து கேள்வி கேட்கணும்ன்ற அந்த எண்ணமே போயிடும். ஆனா அப்படி இல்லாம அதை வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்றது, தன்னோட குழந்தைக்கு ஒரு சந்தேகம் இருந்தா அதை சால்வ் பண்ண அவர் வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. அதை விட ரொம்ப முக்கியமானது, இந்த கடிதங்கள் வந்து பப்ளிஷ் ஆனது. ஏன்னா இப்போ ஒரு 10 வயசு குழந்தைக்கு, இல்லைன்னா ஒரு 5வது 6வது படிக்கிற குழந்தைக்கு இந்த புக்கை நம்மளால கொடுக்க முடியும். ஒரு ஒரு விஷயத்த ரொம்ப எளிமையா, ஒரு சயின்ஸை வந்து நம்ம சொல்லி கொடுக்கறதா இருக்கட்டும். இதுல சயின்ஸை தாண்டி இன்னொரு விஷயத்த ரொம்ப அழகா சொல்லியிருந்தாரு. அதுல வந்து சுத்தி இருக்கிற எல்லாத்துக்கூடயும் நமக்கு ஒரு கனெக்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் அந்த கல்லோட கதை சொல்லும் போதும் எனக்கு அதே தான் தோணுச்சு. ஒரு பளபளப்பான ஒரு கல்லு இருக்குதுன்னா, அந்த கல்லு எப்படி மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கதை சொல்லுவார்ல, அது ரொம்ப மனுஷன் எப்படி யோசிச்சிருக்காரு அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப அழகா அந்த கல்லோட கதைய சொன்னது. அது பளபளப்பாயிருக்குன்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் அது அந்த அளவுக்கு வந்து கடந்து வந்திருக்கு அப்படின்றத சொல்ற ஒரு விஷயமா இருக்கட்டும். எல்லாத்தையுமே வந்து ரொம்ப எளிய முறையில அந்த வயசுக்கு ஏத்த மாதிரி, தனக்குதான் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லல. அந்த வயசுக்கு ஏத்த மாதிரி இறங்கி போய் அந்த கான்செப்ட புரிய வைக்கிற ஒரு விஷயம். இவர் ஒரு டீச்சரா இருந்திருந்தாருன்னா ரொம்ப சூப்பரான ஒரு டீச்சரா இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி தோணுது. குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி டீச்சர்ஸ் தான் ரொம்ப பிடிக்குமே. இப்ப இந்த புக்கு படிக்கும் போது கூட எனக்கு அதான் தோணுது. இந்த புத்தகங்கள்லாம் ரொம்ப நம்ம குழந்தையா இருக்கும் போதெல்லாம் கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா நமக்கு கதை சொல்ற மாதிரிதான் இருக்கு. இது ஆக்சுவலி ஒரு கட்டுரை தொகுப்பு மாதிரிதான், ஒரு கடிதம். அது வந்து ரொம்ப ட்ரையா கொண்டு போகாம, நமக்கு நான் வந்து உனக்கு இன்ஃபர்மேஷனை போட்டு மண்டையில கொடுத்துட்டே இருக்கேன், நீ வாங்கிட்டே இரு அப்படின்ற மாதிரி எல்லாம் இல்லாம, ரொம்ப அழகா ஒரு கதை சொல்ற மாதிரி சொல்லி போயிட்டே இருக்காரு. கண்டினியூவேஷனை வந்து மிஸ் பண்ணல. நம்ம இதுவரை இதை பேசியிருக்கோம், இதுக்கப்புறமா இதை பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்துறது, இவ்வளவுதான் கொடுக்கணும், இதை இப்படி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு ரொம்ப அது எப்படி சொல்லி கொடுக்கணுன்ற அந்த விதமும் ரொம்ப அழகா இதுல சொல்லியிருக்காரு. கடைசியா அவர் முடிக்கும் போதுமே அந்த கரி இதை பத்தி எல்லாம் சொல்ற ஒரு விஷயம், ஃபர்ஸ்ட் இருந்த விஷயங்கள் தான் அழிஞ்சு போய் இப்ப நம்ம வந்து இருந்துட்டு இருக்கோம். அந்த ஒரு அழிவு அப்படின்றதோ, இல்லைன்னா அந்த கரி உருவான கரி சுரங்கத்தை பத்தியும் சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லும் போது இயற்கையாவே குழந்தைங்களுக்கு என்ன விஷயம் தோணும்னா, மேக்சிமம் ஒரு குழந்தை எப்படி யோசிக்கும் அப்படின்னா, நமக்கு முன்னாடி நிறைய என்னென்னவோ நடந்திருக்கு, அதை தாண்டி நம்ம இருக்கோன்ற ஒரு விஷயத்த வந்து சின்ன வயசுல இருந்தே நம்ம உட்புகுத்தும் போது, அந்த குழந்தைக்கு வந்து நம்ம சொல்லி கொடுக்கும் போது, அந்த குழந்தை எந்த இடத்துலயும் வந்து தன்னை ஹையரா நினைச்சுக்கிறதோ, தான் மட்டும்தான் இதுக்கெல்லாம் சொந்தக்காரங்கன்னு நினைச்சுக்கிறதோ அதை நினைச்சுக்காது. நானும் ஒரு அங்கம் அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஒரு விஷயம்தான் இந்த இந்த மாதிரி நம்ம சொல்லி கொடுக்கும் போது நடக்கும். அது தன்னை சுத்தி இருக்கிற மனுஷங்களோட மட்டும் கிடையாது, இருக்கிற விலங்குல இருந்து மரம், செடி, கொடி, கல்லு, பாறை, எல்லாத்த பத்தியும் அவர் சொல்லும் போது எல்லாத்து கூடயும் ஒரு கனெக்ட் இருக்கு. நீ எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணு. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த அப்சர்வ் பண்ணது வந்து குழந்தைங்க ரொம்ப சூப்பரா அப்சர்வ் பண்ணுவாங்க. நம்ம வீட்டுல இருக்கும் போதே தெரியும், நம்ம அவங்க கவனிக்கலன்னு நினைச்சு ஏதாவது ஒண்ணு சொல்லும் போது இல்ல செய்யும் போது குழந்தைங்க கரெக்டா அதை கவனிச்சிருப்பாங்க, கரெக்டா அதை அவங்க வந்து ரெப்ளிகேட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிற குழந்தைங்க தன்னை சுத்தி இருக்கிற விஷயத்த வந்து நீ கவனி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லும் போது அதை ரொம்ப இன்னும் கூட நேர்த்தியா அதை வந்து ரொம்ப மைன்யூட்டா கவனிச்சு அதுல இருந்து ஒரு சில விஷயங்களை அவங்க வந்து எடுத்துக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கும். இந்த மாதிரி சுத்தி இருக்கிறதோட கனெக்டடா இரு, சுத்தி இருக்கிற ஒரு விஷயத்த பத்தி நீ தெரிஞ்சுக்கோ. நீ பேசுறது இல்லைன்னா நீ பாக்குறது மட்டுமே கிடையாது, இன்னும் நம்ம கத்துக்க வேண்டியது, இன்னும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா இந்த கடிதம் ஃபுல்லாவே சொல்லியிருக்காரு. இன்னும் இந்த புக் ஃபுல்லா நம்ம முடிக்கும் போது நம்ம வந்து குழந்தைங்க கிட்ட எப்படி பேசணும், இல்லைன்னா ஒரு விஷயத்த நம்ம எப்படி எடுத்துரைக்கணும்ன்ற விஷயத்தையாவது நம்ம வந்து கத்துப்போம். இங்க வந்து சயின்ஸ் பத்தி இவர் சொல்லியிருந்தாலும் கூட அது நம்ம ஆல்ரெடி நம்ம நிறைய புக்ஸ்ல வந்து படிச்சிருப்போம். இதுக்கு ஒரு 2 வாரம் முன்னாடிதான் நம்ம சேப்பியன்ஸ் படிச்சோம். சேப்பியன்ஸ் நம்ம பேசும்போதுமே நிறைய சயின்டிபிக்கான விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருந்தோம். ஒரு ஒரு தொடர்கதை மாதிரி நம்ம நிறைய பேசிட்டு இருந்தோம். அப்படி இல்லாம ஒரு சின்னதா குழந்தைங்க கிட்ட எப்படி நம்ம பேசணும் அப்படின்ற ஒரு விதத்தையும், அதை சயின்ஸை எப்படி பேசணும், குழந்தைங்க கிட்ட பேசுறதுன்றதை விட குழந்தைங்க கிட்ட சயின்ஸை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும், ஒரு சயின்டிபிக் அப்ரோச் எப்படி ஒரு குழந்தைக்குள்ள வந்து நம்ம உருவாக்கணும் அப்படின்றத ரொம்ப அழகா இந்த கடிதங்கள் வந்து நமக்கு ஒரு உதாரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது. இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் படிக்கலாம்,
படிச்சுட்டு இன்னும் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கோமதி மேம். நன்றி கோமதி மேம். ஓகே, நன்றி நன்றி நாகஜோதி, உங்களோட ஸ்பீச். ஆமா, அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருக்காரு. அது சொல்லிட்டேன். இப்போ வந்து நம்ம சயின்ஸ் படிச்சிட்டோம் ஸ்கூல்ல, காலேஜ்ல. இன்ஃபேக்ட் இந்த 2 நிமிஷம் நான் பேசுறேன், காலி. அதுக்கப்புறம் நீங்க ரெடி ஆயிடுறீங்களா? ஷோர் நீங்க முடிங்க. ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு பாருங்களேன். இந்த பாம்பு, இது தலைப்பெரட்டை, தவளை, இந்த கதை வந்து இதை கொடுத்துருக்காருல. நம்ம ஏற்கனவே வந்து டாக்டர் ஷாலினி வந்து ரொம்ப நல்லாவே எழுதியிருப்பாங்க. அந்த முதல் புத்தகம் படிச்சோம்ல, பெண்ணின் மறுபக்கம். அதுல ஆனா அதுல எவல்யூஷன் பத்தி அவங்க எழுதும்போது ரொம்ப குழப்பி எழுதியிருப்பாங்க. அந்த அளவுக்கு கிளாரிட்டி இல்லை. அப்ப நம்ம சொன்னோம், இந்த மாதிரி இந்த ஆன்டாஜெனி ரீகேப்சுலஸ் பைலாஜெனிங்கிற அந்த தியரியை வச்சிருந்தா ஈஸியா இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இது ஒரு தியரி, ஒரு இதேதான், டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்ல அந்த உயிரினம் வந்து தன்னுடைய மூதாதையர்களை பின்பற்றுறது அப்படிங்கிறது ஆன்டாஜெனி ரீகேப்சுலஸ் பைலாஜெனி. பைலாஜெனி அப்படிங்கிறது வந்து இந்த உயிர் பரிணாம வளர்ச்சியின் அடுக்குகள் தான் பைலாஜெனி. எது முதல்ல தோன்றினது, எது வந்து லெஸ் காம்ப்ளிகேட்டட், எது வந்து பின்னாடி தோன்றினது, எது வந்து மோர் காம்ப்ளிகேட்டட் அப்படிங்கிறத பைலாஜெனி. அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், தெரியாதவங்களுக்கும் இருக்கட்டும்னால. ஆன்டாஜெனி அப்படிங்கிறது வந்து அது கரு உருவானதுல இருந்து ஒரு அடல்ட்டா தன்னை நிலத்திக்கிறது வரைக்கும் ஆன்டாஜெனி. இப்போ நிறைய இது நம்ம மனித இது கூட எடுத்துட்டீங்கன்னா, அதனுடைய யங் ஏஜ்ல 3 months ஓல்டு அந்த பீட்டஸ் அதெல்லாம் பாத்தீங்கன்னா, அது வந்து ஒரு சின்ன பறவையோட பீட்டஸ்க்கும் பறவையோடைய மெச்சூர்ட் பீட்டஸ்க்கும் நம்மளுடைய குழந்தையுடைய 3 months பீட்டஸ்க்கும் டிஃபரன்ஸ் தெரியாது அவ்வளோ. அதே மாதிரி பறவைகளுடைய ஆரம்பகால பீட்டஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன புழு அந்த மாதிரி ஒரு இதுல இருக்கும். அது வந்து அந்த ஸ்ட்ரக்சர், இது வந்து ஏதோ சைஸ் மட்டும் சொல்றேன்னு வச்சுக்காதீங்க. இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி வந்து பறவையோடைய ஷோல்டர் இப்படி லைட்டா தூக்கி இருக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அது அப்படியே அந்த ஷேப் வந்து அதே மாதிரியே இருக்கும். அதுதான் ஆன்டாஜெனி ரீகேப்ஸ். அது வந்து என்னன்னா, நம்ம வந்து இந்த மூதாதையர்கள்ட்ட தான் வந்தோம் அப்படிங்கறத வந்து நம்மளுடைய டிஎன்ஏ வந்து நினைவுல வச்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி அந்த ஆரம்ப காலத்துல நம்மளுடைய அந்த வளர் பருவம் வந்து வருது அப்படிங்கிற. நம்மளது தானே, நம்மளது கிடையாது, எல்லா விலங்குகளும் அதனுடைய மூதாதையர்கள் மாதிரி சில ரிசம்பிளன்ஸ் இருக்கிறது. இதை வந்து ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து அவ்வளவு பெரிய விஷயமா ஒரு கிளாஸ் ஃபுல்லா நடத்துவாங்க. ஆனா இது எந்த அளவுக்கு அவரு மேபி ஏற்கனவே படிச்சதுனாலயா, இல்ல இவர் வந்து எழுதுறது வந்து இந்திரா காந்திக்கு 10 வயது சிறுமிக்கு அவரால் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சிருக்கு. அந்த குழந்தை இந்திரா காந்தியால அதை கத்துக்க முடிஞ்சிருக்கு அந்த நேரத்துல. அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அழகா கொண்டு வந்து நிறுத்திருக்காரு. அது அந்த ஆன்டாஜெனி ரீகேப்சுலஸ் பைலாஜெனிங்கிறது வந்து தலைப்பரட்டையை கொண்டு வந்து நிறுத்திட்டார். தலைப்பரட்டையில வந்து அது ரொம்ப தோன்றும் பொழுது மீனாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் தான் அது வந்து அதனுடைய ஷேப் மாறுது. மீன்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து தலைப்பரட்டை வந்து தவளையா மாறுதுங்கிறது வந்து இந்த ஆன்டாஜெனி ரீகேப்சுலஸ் பைலாஜெனி ரொம்ப அழகா கொண்டு வந்திருக்காரு. அதை படிக்கும்பொழுது எனக்கு தோணுச்சு, அதனாலதான் சரி அதை மென்ஷன் பண்ணிடலாம் அந்த ஹைலைட்டை. அதுவும் நம்ம அந்த புத்தகம் வந்து ரொம்ப மிகச்சிறந்த புத்தகம். இன்னைக்கு இருக்கிற லெவலுக்கு அட்வான்ஸ்டு ஆனா நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல வந்து அன்னைக்கே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், யாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து அந்த அளவுக்கு கிளாரிட்டி இல்லைன்னு. அப்புறம் ரெண்டாவது நம்ம படிக்கும் போது ஆரம்ப காலத்துல வந்து ரொம்ப நிறைய சயின்ஸ் வந்து பேசினது இல்லை, கொஞ்சம் தான் இது பண்ணுவோம். ஆனா அந்த புத்தகம் நிறைய சயின்ஸ் இருக்கிற ஒரு புத்தகம். அப்போ அப்படி ஒரு பெரிய சயின்ஸ் விஷயங்கள் எழுதுற ஒரு புத்தகத்திலேயே அந்த விஷயத்த தவறு விட்டுருப்பாங்க. இது இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னது இவரு ரொம்ப கரெக்டா எழுதியிருக்காரு பாருங்க. இந்த மனுஷன் எப்படி வந்து சயின்டிபிக் டெம்பர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை காயின் பண்ணாரு அப்படிங்கிறது புரியுது. ஓகே, காலி நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அப்புறம் குதிரைத்தோட நீங்க பேசுங்க. ராஜ்குமார், நீங்க நீண்ட நேரம் பேசணுமா கொஞ்ச நேரம் பேசணுமான்றது? கொஞ்ச நேரம் தான் பேசணும், கொஞ்ச நேரம் தான் பேசணும். ஓகே ஓகே, சரி, காலி பேசணும்னு நீங்க பேசுங்க, அப்புறம் குதிரைத்தோட ஜாயின். நன்றி கோமதி. இந்த புத்தகம் எடுத்ததுக்கே நன்றி நாகுக்கும் கோமதிக்கும்.
ம். ரொம்ப நாளா படிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்த புத்தகம். உங்களோட சேர்ந்து படிக்கிறதுன்றது இன்னும் நெறைய வியூஸ குடுக்கும். அது ஒரு பயங்கர ஒரு 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 பெரிய என்ரிச்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்ன்றதுல சந்தேகமே இல்ல எனக்கு. ந ஒரு யோசிச்சு பார்த்தோம்னா, சேப்பியன்ஸ் எழுதின சேப்பியன்ஸ் இப்போ எழுதின யுவல் நோவா ஹராரி. ஆக்சுவலி இந்த புத்தகம் எழுதப்பட்டது 1928ல அலகாபாத்ல அவர் ஜெயில்ல இருந்தப்போ அ எழுதியிருக்கிறாரு பொண்ணுக்கு. ஆம் அந்த இதுல அவங்க சம்மருக்கு வந்து மிசௌரியில இருப்பாங்க. அந்த சமயத்துல வந்து எழுதியிருக்காரு. இன்னைக்கு 100 90 வருடங்களுக்கு பின்னாடி யுவல் வந்து அந்த புத்தகம் எழுதுறாரு. மேபி ரிசர்ச்சர்ஸ் ஃபைண்ட் பண்ண அந்த டெப்த்லயும் அந்த ஃபேக்ட்ஸ்லயும் வேணா வித்தியாசம் இருக்கலாமே ஒழிய, இந்த 90 வருட கால ஆராய்ச்சிக்கு பலன் இருக்கணும் இல்லையா? அதுல தான் வித்தியாசம் இருக்கணுமே ஒழிய, அப்ரோச் டு த ஃபேக்ட், அப்ரோச் அ டுவர்ட்ஸ் த ஃபேக்ட் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து ரொம்ப 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 ஜெனுவினான ஒரு சிமிலாரிட்டி பார்க்குறேன். ஒரு தலைவர் வந்து கட்டுக்கதை பேசாம, சும்மா கம்பி கட்டாம, ஒரு ரிசர்ச்சருடைய அப்ரோச்சோட வரலாற்றையும், அ விஷயங்களையும், பிராக்டிகலான விஷயங்களையும், ஒவ்வொரு அ பார்ட் ஆஃப் த எஜுகேஷனையும், ஒவ்வொரு செக்மெண்ட் ஆஃப் எஜுகேஷனையும் ஒரு தலைவர் ஒரு இந்த இந்த மாதிரியான ஒரு அப்ரோச் குடுக்குறதே வந்து இன்னைக்கு தேதியில எனக்கு அப்படியே அப்படியே ஆச்சரியமா இருக்கு. அப்படியே ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப அதிகமா உணரப்படாத, ரொம்ப அதிகமா அ ரொம்ப ரொம்ப ம் லெஸ் அ சங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? ரொம்ப குறைவாக பாராட்டப்பட்டிருக்கிறார் நேரு இதுவரைக்குமே. அவருடைய உண்மையான அந்த மேக்னிட்யூட் வந்து ரீச் ஆவல அப்படின்னே தான் தோணுது. எவ்வளோ நியூட்ரலா, எவ்வளோ அழகா ஒரு விஷயத்த அ அப்ரோச் பண்ணியிருக்காரு. ஒரு அப்படின்றத எதுலயுமே ஒரு கான்ட்ரோவர்சியான இல்லது இந்த இதுல நான் மாறுபடுறேன். இந்த அப்ரோச்சுக்கு நான் மாறுபடுறேன். அது ஃபேக்ட்ஸ் தான் எவால்வ் ஆயிருக்கே ஒழிய, இந்த அப்ரோச்சுக்கு நான் மாறுபடுறேன் அப்படின்ற மாரி எனக்கு எங்கேயுமே ஃபீல் ஆகவே இல்ல. இது ஒரு 100 வருடங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு அ கடிதம் அப்படின்ற ஒரு ஃபீல் கூட எனக்கு வரல. இன்னைக்கும் ஒரு 9, 10 வயசு குழந்தைக்கு வந்து கிட்ட உட்காந்து பேசணும், கதை சொன்னோம் அப்படின்னா, இன்னைக்கும் இது அ அந்த குழந்தை அந்த குழந்தையினுடைய மனதுக்கும், அந்த குழந்தையினுடைய அறிவுக்கும் அ டக்குனு கையில தொட்டுற முடியறதா கூட தான் இருக்காது. கொஞ்சம் குதிச்சு என்ஜாய் பண்ணி, ஜாலியா, ஹேப்பியா கொஞ்சம் குதிச்சு எட்டி எட்டி பிடிக்கக்கூடிய, கொஞ்சம் குதிச்சு தொடக்கூடிய அளவுக்கான இந்த கைம்ஸ் சொல்லுவோம் இல்லையா? இந்த சைனீஸ் விண்ட் கைம்ஸ் சொல்லுவோம் இல்லையா? அது மாரி ஒரு பெல் ஒரு எட்டி குதிச்சு ஒரு பெல் அடிச்சா, கோயில்லயோ ஒரு ஏதோ ஒரு இடத்துல ஒரு எட்டி குதிச்சு ஒரு பெல் அடிச்சா எப்படி ஒரு ஒரு ஹாப்பினஸ் வருமோ! அச்சீவபிள் உயரத்துல. அந்த மாரி ஒரு 10 வயசு குழந்தைக்கு அச்சீவபிளான ஒரு நாலேட்ஜ் இப்படி எட்டி இது பண்றதுக்கு இன்னுமே இந்த 100 வருஷம் கழிச்சு கூட இந்த லெட்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ரிலவென்ட்டா இருக்கிறதா நான் நினைக்கிறேன். பூமி எவால்வ் ஆனத சொல்றதாகட்டும், அத ஒரு ஒரு கூழாங்கல்ல உதாரணமா எடுத்துக்கிட்டு, "இத பாரும்மா, ஏன் இது இப்படி இருக்குன்னா" அப்படின்னு சொல்லிட்டு, "இது எப்படி வழுவழுன்னு ஆச்சுன்னா" அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கல்லுக்கே இவ்வளோ ஒரு இது இருக்கும்போது, இவ்வளோ ஒரு வரலாறு இருக்கும்போது, ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்மள சுத்தி இருக்கிற விஷயத்துக்கெல்லாம் எவ்வளோ வரலாறு இருக்கணும். அப்படின்னு சொல்றது சொல்றது எங்க இருக்கு? "மயில்கல்ல பார்த்தியா? குற்றாலம் துண்ட கட்டி விடு, ஒரு குங்குமத்த பூசி விடு, சாமி கும்பிடு" அப்படின்னு சொல்றதுல எப்படி இருக்கு? ஸோ இந்த அப்ரோச் வந்து எனக்கு ரொம்பவே அவர் மேல மரியாதைய ப கூட்டுது ஆக்சுவலா. இதே இது வேற யாராவது இருந்தா, இந்த 9 வயசு, 10 வயசு பிள்ளைக்கு என்ன சொல்லியிருப்பாங்க? இது அதாவது நேர்ல இருந்து சொல்ல முடியாத கதைகள அவருக்கு கடிதத்துல எழுதுறாரு இல்லையா? நேர்ல இருந்தா கூட என்ன கதை சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ராமாயணம், மகாபாரதம் எப்படி வந்து வராகமூர்த்தி பூமாதேவிய வந்து கடலுக்கு அடியில ஒளிச்சு வச்சார். அங்கருந்து எப்படி அது வந்து இதாயிருச்சு. அப்பவே நம்ம வந்து எவ்வளோ இந்த விஷயங்கள்லலாம் முன்னேறியவர்களாக இருந்தோம். பூமியெல்லாம் நம்ம ரவுண்டுன்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம். இந்த மாதிரி கதை சொல்லும் விஷயங்களாக புராணங்களில் இருக்கும் அறிவியல் ரொம்ப அட்வான்ஸ்டா இருந்தா கூட, புராணங்கள் இருக்கும் அறிவியல் கதைகள பொறுக்கி எடுத்து சொல்லிக்கிட்டு இருப்போமா நம்ம?
நிறைய அப்படித்தான் நடக்குது. ஓகே. அப்போ நடந்த பிளாஸ்டிக் சர்ஜரி, அப்போ நடந்த பண்ணலாமா? ஆ, என்ன கோம்ஸ்? ஒரே செகண்ட். நீங்க சொன்னது ஒரு பாயிண்ட். ஆமா. யா. நீங்க அந்த சொன்ன அந்த அனாலஜி ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த விண்ட் சைம் வந்து எட்டி பிடிச்சி அடிச்சா ஒரு சத்தம் வர்றதுக்காக எட்டுற மாதிரி இந்த குழந்தை எட்டி பிடிச்சிருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்னால. ரொம்ப அழகா இருந்தது அனாலஜி. அதுக்கு பெரிய பாராட்டு. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்ன, இப்ப நீங்க சொன்னீங்க தெரியுமா, வராக அவதாரம் வந்துதானே. நீங்க எவல்யூஷன் ஒரு சின்ன புக் ஒன்று இருக்கு. லலிதா காமேஸ்வரன், காமேஸ்வரன் 2 பேரும். அவங்க 2 பேரும் வந்து அந்த காலத்துல ஒரு பெரிய டாக்டர்ஸ். அவங்களோட ஒர்க் வந்து நோட்டபிள் ஒர்க். அதுல எந்த டவுட்டும் இல்ல. அந்த ஜிஹெச்சோட இப்ப இருக்கிற ஜிஹெச் வந்து உருவாக்குறதுல சென்னை ஜிஹெச் பெரிய பங்களிப்பு கொடுத்துருக்காங்க அவங்க. அவங்க எழுதின ஒரு புத்தகம், ரொம்ப ஃபேமஸான புத்தகம். அந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா இதுதான் இருக்கும். ஹிந்து மித்தாலஜியில வந்து இந்து ரிலீஜன் வந்து இட் பிலீவ்ஸ் இன் எவல்யூஷன். அந்த அவதாரங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட முதல்ல வந்து மீன், மச்ச அவதாரம், அப்புறம் தான் பன்றி, அப்புறம் ஒன்னொன்னா போறது வந்து கரெக்டான அந்த ஆர்டர் ஆஃப் எவல்யூஷன்லயே அடுக்கியிருப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அமீபா எல்லாம் இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு சில உயிரி பாக்டீரியாலாம் இருக்காது. ஆனா அப்படி ஒரு கம்பி கட்டியிருப்பாங்க. அது ஒரு ஃபேமஸான புக். அது சொல்லணும்னு நினைச்சேன். ஓகே, நன்றி காளி. கண்டினியூ பண்ணுங்க. நீங்க சொன்னதெல்லாம் நடந்துச்சு ஏற்கனவே. நன்றி. அதான் அதைத்தான் சொல்ல வரேன். அது அப்புறம் வந்து எப்படி இந்திய அந்த தசாவதாரம் வந்து எப்படி எவல்யூஷன், அதைத்தான் சொல்ல வந்தேன் அடுத்த. இந்த தசாவதாரம் எப்படி எவல்யூஷனை பேஸ் பண்ணி அப்பவே எழுதியிருக்கிறாங்க. மச்சாவதாரம் நீர், கூர்மாவதாரம் நீரும் நிலமும் வாழ்றது, அப்புறம் வராவதாரம் நிலத்திலேயே ஒரு லோ லைஃப், அதுக்கப்புறம் இந்த ஷார்ட்டான வாமனாவதாரம் அவர் வந்து மனிதன்லயே ஒரு அரை மனிதன், அதுக்கப்புறம் வந்து விவசாயம் பண்ண பலராமன், அதுக்கப்புறம் அம்பெடுத்த ராமன், அதுக்கப்புறம் தேரோட்டின கிருஷ்ணன், அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அப்படியே எவால்வ் ஆகுது அந்த தசாவதாரம். எவல்யூஷனுக்கும் அதுக்கும் எவ்வளோ பெரிய கனெக்டிவிட்டி இருக்கு. இதெல்லாம் தான் அந்த பிள்ளைக்கு சொல்லியிருப்பேமே ஒழிய, எவ்வளோ அழகா பூமி ஒரு 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 நெருப்பு கோளம், இதுல அது சூரியன்ல இருந்து சிதறிய கிரகங்கள், இந்த கிரகத்திலிருந்து சிதறிய துணை கிரகங்கள், இது எல்லாமே ஒரு மண்டலம். இந்த மண்டலம் வந்து நட்சத்திரம். சூரியன் ஒரு நட்சத்திரம். சூரியன் ஒரு கிரகம்னு சொல்லல பாருங்க. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி சூரியன் ஒரு நட்சத்திரம். இந்த மாதிரி நிறைய நட்சத்திரங்கள் தூரங்கள்ல இருக்கு. ஒரு நட்சத்திரத்துக்கும் கிரகத்துக்கும் எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்குது? மினுக்குன்னா அது நட்சத்திரம். அந்த அயன மண்டலத்துக்கு தாண்டி இருக்கிறது. அது வந்து அந்த அயன மண்டல இதனால அது அங்க வந்து நட்சத்திரங்களுடைய மினுக்கு பண்றது இருக்கு. ஸோ அது எப்படி நட்சத்திரத்துக்கும் கிரகத்துக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்குது? ஆக்சுவலி ஸ்கை வாட்ச்ல வந்து சம்டைம்ஸ் இதெல்லாம் சேர்ந்து வரும். ஏன்னா ஜூபிட்டரும் சாட்டனும் போன லாஸ்ட் இயர் இருந்தது. ஜூபிட்டரும் சாட்டனும் பேரைஸ்ல காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு பார்த்தா இந்த திசையில இருக்கும் அப்படின்றதெல்லாம் ஸ்கை வாட்ச் பண்றவங்களுக்கு தெரியும். அப்போல்லாம் எந்திரிச்சு அதெல்லாம் பார்க்குறது உண்டு. ஸோ பொதுவா குழந்தைங்களுக்கு குழப்பாம அந்நேரம் பிள்ளைங்களை எழுப்பி கூட்டிட்டு போனோம் அப்படின்னு சொன்னா, ஆக்சுவலி இந்த ஸ்கை வாட்ச் பண்றதுக்காகவே நாங்க ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி இந்த ஜூபிட்டர் சாட்டன் ஒரு 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 4 கிரகங்கள் ஒரே இதுல வந்தது ஒரு தடவை. அப்ப அதை பார்க்கறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வர சொல்லி ஒரு இடத்துக்கு வர சொல்லி ஒரு ஒரு இடத்துல ஸ்டே பண்ணி அலாரம் வச்சு காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு 5 மணிக்கு அப்போ பிள்ளைங்களை எல்லாருமே கூட்டிட்டு போயிருந்தோம். அப்போ இந்த டிஃப்ரென்ஸ் சொன்னோம். இது நட்சத்திரம்னா அப்படி மினுக்குன்னு இருக்கும், இது கிரகம் வந்து அப்படியே இதா தெரியும் அப்படின்றதெல்லாம் காட்டி அவங்களுக்கு இந்தந்த கிரகம் இந்த ஷேப்ல வரும், இந்தந்த இதுல வரும்ன்றது ஏற்கனவே சொல்லி இருந்துட்டு அப்புறம் அதே இதையும் காட்டி அது ஒரு ரொம்ப. அதுக்கப்புறம் 2 பிள்ளைங்க வந்து நாங்க கூட்டிட்டு போனதுல ஒரு அவங்கவுங்க பிள்ளைங்க எல்லாம் கூட்டிட்டு போயிருந்தோம் நண்பர்கள். 7-8 பிள்ளைங்க வந்தாங்க. அதுல 2 பிள்ளைங்க ரொம்ப சீரியஸா எனக்கு டெலஸ்கோப் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு வீட்டுல சொல்லி டெலஸ்கோப் வாங்கி இன்னைக்கு வரைக்கும் ஸ்கை வாட்ச் பண்றதுல அவங்களோட இன்ட்ரெஸ்ட் டெவலப் பண்ணிருக்காங்க. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்களேன். கூழாங்கல்ல பத்தி சொல்றாரு, இதை பத்தி சொல்றாரு. எல்லா விஷயத்தை பத்தி ஒரு ஒரு உயிரியல் முதலாக தோன்றிய உயிரினங்களின் கதையை பத்தி சொல்றாரு. ஆக்சுவலா டைனோசரை பத்தின அறிவெல்லாம் இந்தியால ஓரளவு 1970க்கு முன்னாடி ஓரளவு கொஞ்சம் வெஸ்டர்ன் எஜுகேஷன் படிச்சவங்களுக்கு தான் உண்டு. 1970ஸ்ல இருந்து தான் வந்து டைனோசரை பத்தின ஆராய்ச்சிகள்லாம் ரொம்ப வைட் ஸ்ப்ரெட்டா நடந்தது. இன்ஃபேக்ட் 1800ஸ்லயே வந்து இதை பத்தின புத்தகங்கள் இதெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டா கூட
எவ்வளோ அழகா வந்து அப்போ டைனோசரை பத்திலாம் ஒரு அதாவது எவ்வளோ வைடா வெல் இன்ஃபார்ம்டா அவரோட நாலேஜ் எவ்வளோ வைடா இருக்கு அப்படின்றத நினைச்சு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதுக்கு அவர் எவ்வளோ படிச்சிருக்கணும். அவருடைய சிறை இதுல வந்து சொல்லுவாங்க எத்தனையோ நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் அவர் படிச்சாரு அப்படின்றத, நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் படிச்சாரு, எத்தனையோ கடிதங்களும் புத்தகங்களும் அவர் எழுதினாரு அப்படின்றது. இந்த மாதிரி ஒரு இந்த இடத்துல தான் ஒரு வார்த்தையை இவருக்காக, இந்த மாதிரியான ஒரு தலைவருக்காக கண்டிப்பா உபயோகிக்க வேண்டிய ஒரு வார்த்தை கண்டிப்பா ஸ்டேட்ஸ்மேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தும். இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்ஸ்மேன் தலைவனாக இருக்கும்போது யோசிச்சு பாருங்களேன். எப்படி அவரு அந்த அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்ஸ்மேனோட தலைமைக்கு கீழே எவ்வளோ யூனோ தொழில்நுட்ப கல்வி நிலையங்கள் எவ்வாறு வளர்ந்தது, தொழில்நுட்பம் எவ்வாறு வளர்ந்தது, இண்டஸ்ட்ரீஸ் ஒவ்வொரு தொழில்துறையும் எவ்வாறு வளர்ந்தது, இதெல்லாம் இப்போ இதெல்லாம் ஏன் இப்படி வளர்ந்தது, இதெல்லாம் எப்படி இந்த அளவுக்கு நாட்டை கொண்டு போறதுக்கான புஷ் அவர் எப்படி இவ்வளோ இதாக கொடுத்தாரு அப்படின்றதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது ஹி வாஸ் ஸ்டேட்ஸ்மேன் வித் வைடு நாலேஜ் அப்படின்றது வந்து இதுல தெரியுது. வாழ்க்கை வந்து இந்த மாதிரி தசாவதாரமா தான் எவல்யூஷன் நடந்துச்சு அப்படின்னு சொல்லாம அழகா எவல்யூஷனை பத்தின கான்செப்டும் சொல்லிட்டு சிம்பிள் லைஃப்ல இருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமா லைஃப் வந்து காம்ப்ளெக்ஸ் லைஃப் அப்படியே உருவாச்சு அப்படின்றதையும் சொல்லிட்டு, ஆனா சிம்பிளோ காம்ப்ளெக்ஸோ எல்லா உயிரினங்களும் சமமாக மதிக்கத்தக்கது அப்படின்றதையும் வந்து அவர் வந்து சொல்றாரு. இந்த புத்தகம் வந்து ஒரு ரொம்ப நாளா படிக்கிறேன்னு நினைச்சிட்டு இருந்தது. பட் உங்களோட இன்புட்ஸோட படிக்கும்போது அதனுடைய இதுவே வேறதான் இல்லையா? அந்த ட்ரைஸ்ட் வித் டெஸ்டினி அப்படின்ற உரை, அந்த 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 உரை இருக்கு இல்லையா? அந்த உரையில வந்து அவரு அவர் அவர் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இங்கு இங்கு சிந்தப்படுற கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்தியாவுக்கு சேவை செய்வது என்பது அது இது சுதந்திர தினமான இன்றைக்கு சுதந்திரம் பெற்றதோட நம்மளுடைய கடமை முடிஞ்சு போயிடுச்சா அப்படின்னு சொன்னா, அந்த சுதந்திரத்தை அனுபவிக்கிறதோட நம்மளுடைய கடமை முடிஞ்சு போயிடுச்சா அப்படின்னு சொன்னா கிடையாது. சுதந்திரம் பெற்றதோட நம்மளுடைய கடமை முடியல. இந்தியாவுக்கு சேவை செய்வது அப்படின்னா என்ன அப்படின்னா, இங்க இருக்கிற ஏழ்மை, இங்க இருக்கிற வாய்ப்புகளில் சமத்துவமின்மை, இங்க இருக்கிற நோய், இங்க இருக்கிற அறியாமை, இத்தனை விஷயங்களையும் தொடர்ச்சியாக நீக்கிறதுக்கான வேலை செய்து கொண்டே இருப்பது நமது கடமை. இங்கே சிந்தப்படுற கடைசி சொட்டு கண்ணீர் இருக்கிற வரை நம்ம கடமையும் இங்கதான் இருக்கு. இங்க காத்துட்டு தான் இருக்கு அப்படின்றத அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னது வந்து ரொம்பவே அந்த அந்த ட்ரைஸ் வித் டெஸ்டினி, விதியோடு நாம் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சுதந்திரம் வாய்ந்த நள்ளிரவில் செங்கோட்டையில் கொடியேற்றிட்டு அவர் பேசின பேச்சு அது. வாய்ப்பு இருந்தா அதை அத்தனை பேரும் படிச்சு பாருங்க. அது இந்தியாவுக்கான விஷன், அது இந்தியாவுக்கான ஒரு பெருமித தருணத்துல இன்னும் நம்ம முன்னாடி இருக்கிற கடமைகள் என்ன அப்படின்றத பண்ண விஷயம் அது. சும்மா நாச்சுக்கோ நிறைய பேர் நான் பார்த்ததுல வந்து தங்களுடைய அலிஜியன்ஸ் தங்களுடைய இன்டெகிரிட்டிய கொள்கைகளுக்காக வைத்துக் கொள்ளாமல் தலைவர்களுக்காக வைத்துக் கொள்ளும் போது நடக்கிற ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு என்னன்னு சொன்னா, அடுத்த வேறு தலைவர்களை வேறு கொள்கைகளை சேர்ந்தவர்களை எந்த ஒரு ரேஷனாலிட்டி இல்லாம அவங்க சொன்னது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த படிச்சே பார்க்காம கண்மூடித்தனமா திட்டுறது. பெரியாரையும் நேரையும் படிக்கிற யாருமே கண்மூடித்தனம் என்ன இந்த ஆளு இப்படி லூசுத்தனமா சொல்லியிருக்கான்ற ஒரு வார்த்தை சொல்லவே முடியாது அப்படின்றது தான் நான் இந்த இடத்துல சொல்ல வரேன். பெரியாரை படிக்காமையே பெரியாரை திட்டுறதும், நேரு என்ன சொன்னாருன்னு தெரிஞ்சுக்காம வந்து நேருவை குறை சொல்றதும் வந்து பொதுவாக இங்க பார்க்க முடியுது. அது வந்து ஒரு அறிவீனம். பேசிக்கா இது தெரியணும் அப்படின்னு சொன்னா, அந்த ட்ரைஸ் வித் டெஸ்டினி ஒரு ஸ்பீச் படிச்சா போதும். அதுல பிராக்டிகலுக்கு மாறா, மனிதத்தன்மைக்கு மாறா
நீங்க எதையுமே பார்க்க முடியாது. இதுலயே நேரு சொல்றாரு, உலகில் உள்ள அனைத்து மக்களும் உன்னுடைய சகோதரத்துவத்தோட நீ பழக முடியும் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தியிருக்காரு. அது இது அந்த அந்த இடத்துலயும் அவரு தேசியம் அப்படின்ற ஒரு இதுக்குள்ள சுருக்கிக்கல. இந்த உலகம் முழுவதையுமே அ ஒண்ணு. உலகத்துல அத்தனை மனிதர்களும் ஒண்ணு. இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை உயிரினங்களும் ஒண்ணு அப்படின்ற அளவுக்கு அ அவருடைய அ கொள்கை, அவருடைய அந்த அந்த பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா? அந்த பாயிண்ட் இன்னைக்கு வரைக்கும் ஹோல்ட்ஸ் குட். அடுத்த 100 வருஷத்துல அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அடுத்த 100 வருஷம் கழிச்சும் இட் வில் ஹோல்ட் குட். அடுத்த 100 வருடம் கழித்தும் அது செல்லுபடியாகக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அது. அதை விடுத்துவிட்டு குறுகிய எல்லைகளை வகுத்துக் கொண்டு பேசணும் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட் ஆல்ரெடி எக்ஸ்பயர் ஆன ஸ்டேட்மெண்ட். நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட் நம்மளுடைய கொள்கை பரந்த ஒரு விஷயமாக இருக்கணும். அதுக்கு அ நேரு எந்த மாதிரியான தலைவராக இருந்தார் அப்படின்றத வந்து அவருடைய வார்த்தைகள்ல புரிஞ்சுகிட்டு, அது மாதிரியான ஸ்டேட்மென்ட்ஷிப்போட இருக்கிற தலைவர்கள வந்து நம்மளுடைய பொது வாழ்க்கையில நம்ம வச்சுக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு நினைக்கிறேன். நன்றி மக்களே. நன்றி, நன்றி காளி. உங்களுடைய ஸ்பீச்ல நேருவை பத்தி மற்ற விஷயங்கள் சொன்னதும் மிக்க நன்றி. ஆக்சுவலா நீங்க சொன்னது கரெக்டான ஒரு பாயிண்ட். கிரிட்டிக்கல் மைண்டோட நீங்க வந்து அவரை போற்றணும் வேண்டாம், ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு, நேர்மையான கிரிட்டிசிசம் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு, எந்த விதமான பயசம் இல்லாம, எந்த விதமான மதச்சார்போ அல்லது எந்த கொள்கை பற்றோ எதுவுமே இல்லாம நேருவையும் பெரியாரையும் படிக்கிறவங்க யாருமே அவங்க தப்பா எழுதியிருக்காங்கன்னு சொல்லவே மாட்டாங்க. ஆனா இங்க பெரியாரையும் நேருவையும் வந்து சகட்டு மேனிக்கு என்ன சொல்றது, அது ஒரு கரெக்டான கிரிட்டிசிசம் கிடையாது. சும்மா தேவையில்லாம சப்பக்கட்டு ஒரு சில்லி திங்ஸ், இல்லாத விஷயத்த ஊதி பெருசாக்குறது, இருக்கிற விஷயத்த ஊதி பெருசாக்கணும் பரவாயில்ல, இல்லாத விஷயத்த பெருசாக்குறது, ஒரு பொய்ய சொல்லி அந்த பொய்ய திருப்பி 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 இன்ஃபிளேட் பண்ணி பெருசாக்குறது, இப்படியே பேசி பேசி பேசியே இவங்க 2 பேர் மேலேயும் சேர்த்த வர அரைச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அதுல புதஞ்சு போக போறது அவங்க பிம்பம் கிடையாது. அவங்க என்னைக்கோ இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு எந்த விதமான நஷ்டமும் அதுல கிடையாது. ஆனா அதுல புதஞ்சு போக போறதுங்கிறது வந்து எல்லோருக்குமான நீதியும் நியாயமும். அதுதான். யார் வந்து அந்த மாதிரி சேர்த்தவார இறைச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, எல்லோரும் சமமா இருக்கக்கூடாது, எல்லோரும் சமமா இல்ல, இருக்கவே கூடாது, இருந்தா கூட இருக்கவே கூடாது, நான் தான் மேல அப்படிங்கறது ஒத்துக்கணும்னு சொல்றவங்க தான் இந்த மாதிரியான பிரபகண்டா பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்ன விதத்துல பண்ண முடியுமோ அவ்வளவும் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப கரெக்டா சொன்னீங்க காளி. உண்மையா யோசிச்சு படிக்கிறவங்க யாருக்குமே இவங்க 2 பேரும், இந்த 2 லீடர்ஸும் தப்பாவே தெரிய மாட்டாங்க. ஜெகதீஷ் சந்திர போஸ் வந்து அவரை பார்த்திருக்காரு, இவரும் அவரை மீட் பண்ணியிருக்கிறாரு பாருங்க. எந்த அளவுக்கு இவர் வந்து ஒரு சயின்டிஸ்ட் கிடையாது, இவர் வந்து ஒரு சோசியல் ஸ்டடிஸ் ஸ்டூடெண்ட் தான் இவர். ஆனா உலகத்துல என்ன நடந்துக்குதுன்னு தெரிஞ்சிருக்காரு. பெரியார் சாகத்துக்கு முன்னாடி அவர் செஞ்ச வேலை, முதல்ல சென்னைக்கு கம்ப்யூட்டர்ஸ் வந்திருக்கான உடனே வந்து கம்ப்யூட்டரை வந்து பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போறாரு. ஒரு புது அறிவியல் கண்டுபிடிப்பு ஒண்ணு வந்திருக்குது அப்படின்னு உடனே அது எப்படி இருக்குன்னு வந்து பார்க்கணும்னு தள்ளாத வயசுல வராரு அவர். அதை அந்த அளவுக்கு வந்து புது கண்டுபிடிப்புகள் மேலையும் மனித குலத்தோட முன்னேற்றத்து மேலையும் அக்கறை இருந்த ஒரு தலைவர் அவரும். இந்த அந்த சயின்ஸை வந்து நீங்க 100% நீங்க நம்புறீங்களா நம்பலையோ, ஆனா சயின்ஸ் வந்து தன்னைத்தானே கொஸ்டின் பண்ணிக்கும். சயின்ஸே தன்னைத்தானே நம்பாது, 100% நம்புறது கிடையாது. ஜெகதீஷ் சந்திர போஸ் வந்து தாவரங்களுக்கு உயிர் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணப்போ அவருக்கு ஒரு டவுட் இருக்கு, கல்லு கூட உயிர் இருக்கலாமோ. அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இல்லைன்னு நினைக்கிறாரு. ஆனா அவருக்கு ஒரு டவுட் வந்த உடனே, இதே ஒரு சாமியாரோ ஒரு மதமா இருந்தா என்ன பண்ணுவாங்க, அந்த கல்லு வளர்ந்துகிட்டே போகும், அந்த கல்லு மனுஷனாகும், குருவி ஆகும், என்னென்னவோ வரும், என்னென்னவோ ஆகி உடனே கதையா பேசி ஏதோ ஆயிருக்கும். அது வந்து உண்மை இல்லை, அது என்னைக்குமே நீங்க கேள்வி கேட்க முடியாது. இந்த நேருவோடைய இந்த ஸ்பீச் ஒன்று ஷேர் பண்ணிருக்கேன். அதுலயும் பாத்தீங்கன்னா how rigidity prevents mental and spiritual emotional growth அப்படின்னு போட்டிருக்காரு. நீங்க ரிஜிடா எதுலையாவது இருந்தீங்கன்னா, இதுதான் என்னோட ஜாதி, இதுதான் உயர்ந்தது, இதுதான் என்னோட மதம், இதுதான் சிறந்தது, இது மட்டும்தான் நான் சொல்ற பேட்ரியாட்டிசம், இது மட்டும் தான் நீங்க ஃபாலோ பண்ணணும், இந்த மாதிரி இருக்கிற எதுவுமே யாரோட மண்டைக்குள்ளேயும் எதுவுமே வராது. எமோஷனலாவும் நீங்க குரோ ஆக முடியாது, ஸ்பிரிச்சுவலாவும் குரோ ஆக முடியாது, மென்டலாவும் குரோ ஆக முடியாதுங்கிறதா நேருவோட ஸ்பீச்ல வந்து ரொம்ப கிளியரா சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப சின்ன கிளிப் தான் அந்த வீடியோ கிளிப், பாருங்க.
ரொம்ப நன்றி காளி. ராஜ்குமார் நீங்க பேசுறீங்க, அப்புறம் குதிரைத்தோட நீங்க பேசுங்க. நன்றி. வணக்கம் எல்லாருக்கும். எல்லாருமா சுத்தி எல்லாருமா டாக்டரேட்டா இருக்கீங்க. அதனால சான்றோர் சபையில வந்து அங்கம் வைக்கிறதே ஒரு பெரிய பெருமை. இல்லை இங்கே வந்திருக்கிறதே பெரிய விஷயம். அதுக்கு அடுத்து வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கிற தலைப்புகள் அதெல்லாம் வந்து ரொம்ப பிரமிக்க வைக்கிறதா இருக்குது. சோஷியலி கனெக்ட் ஆகுது, ப்ளஸ் அந்த அரசியல் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரியான ஸ்பேஸை ரன் பண்ணுறது அதுவும் ஒரு பெரிய விஷயம். ஜென்ரலாக புக் ஸ்பேஸ்னாலே எனக்கு ஒரு அவர்ஷன் இருக்குது. நான் ஜென்ரலாக கலந்துக்கிறது கிடையாது, ஏன்னா அது ரொம்ப போரிங்காக எடுத்துகிட்டு போகும்ன்ட்டு. ஆனால் குதிரை தோழர் அவரோட புக் ஸ்பேஸ்க்கு அப்புறம் தான் நான் பார்த்தேன், அந்த புக் ஸ்பேஸை வந்து நீங்கள் விவரிக்கிற விதமும் அதை தொடர்ந்து நீங்கள் சொல்கிற கருத்துரைகளும் வந்து இட் மேக்ஸ் மோர் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் சென்சிபிள். ஆனால் சில சமயம் நிறைய சமயங்களில் எப்படின்னா, நமக்கே ஒரு ஒரு கர்வம் இருக்கும், நமக்கு எல்லாம் தெரியும்ன்ட்டு. ஆனால் நீங்கள்லாம் பேச ஆரம்பிக்கும் போது அது ரொம்ப குறைஞ்சி, இன்னும் நம்ம நிறைய படிக்காமல் விட்றோம், படிக்க வேண்டியது இன்னும் நிறையா இருக்குன்ற அந்த உணர்வை கொடுக்குது. அதனால் அந்த டேமிங்காகவும் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ். நீங்கள் உண்மையிலே நல்ல கண்டக்ட் பண்ணுறீங்க. இன்னைக்கு தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன், இந்த மகளுக்கு எழுதிய கடிதங்கள். அது இன்னும் இட் ஆட் உங்கள் மீதான மதிப்பை வந்து இன்னமும் அதிகப்படுத்துது. அதை எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க, என்ன மாதிரின்ட்டு. ரெண்டாவது, நான் நேருவை பார்த்தது வந்து ஒரு நல்ல பார்லிமெண்டேரியன், ஒரு நல்ல ஸ்டேட்ஸ்மேன்னு, நல்ல டிபேட்டர், கான்வர்சேஷனுக்கு வந்து மதிப்பு கொடுக்கக்கூடியவர். எந்த இடத்துல தவறை சுட்டி காட்டினாலும் அது தவறுன்னு உணர்ந்தால் அதை திருத்திக்கிறதுக்கு சற்றும் தயங்காதவர். அந்த மாதிரி ஒரு பெரிய பிரமிப்போட அவரை நான் பார்த்தது உண்டு. அவரை பற்றி புரிஞ்சுக்கிறதும் அவரை கேள்விப்படுறதும் வந்து அவரோட விஷன் வந்து பயங்கர பெரிய லீடர்னு தெரியும். ஆனால் அவருக்கு இன்னைக்கு நீங்கள் படித்த அந்த நரேஷன்ல இருந்து எனக்கு புரிஞ்சது என்னன்னா, அந்த மாதிரியான ஒரு தலைவருக்கு பின்னாடி ஒரு தகப்பனா எப்படி இருக்கணுன்ற அந்த உணர்வும் இருக்கு. இந்த கடிதம் எழுதின காலகட்டம், அவங்க காளி தோழர் சொன்ன மாதிரி 1908 அந்த காலகட்டம்ன்றாங்க. அந்த காலகட்டத்தில் நட்சத்திரம்னா என்னன்னே தெரியாம நிறைய பேர் இறந்திருக்கக்கூடும், வாழ்ந்திருக்கக்கூடும், இறந்திருக்கக்கூடும். அப்படி இருந்த அந்த காலகட்டத்தில் தன்னுடைய மகளுக்கு அறிவியலை கொண்டு போய் சேர்க்கணும், அந்த இளம் வயதிலே சேர்க்கணும்னு நினச்சி அந்த சொன்ன கதைகள், அதில் அந்த கூழாங்கற்கள் உருவான கதை சொன்ன விதம் இருக்கு. அந்த நரேஷன் வந்து ரொம்ப அருமை. உண்மையிலேயே வந்து நான் நேருவை பற்றி நினைத்ததை விட இப்போ இந்த இது படித்த உடனே தான் அவருடைய இன்னொரு சைடு நமக்கு தெரியுது. உண்மையிலேயே இந்த புத்தகம் வந்து பிள்ளைகளுக்கு பயன்படுதோ இல்லையோ, எல்லா பெற்றோர்களுக்கும் எப்படி பிள்ளைகளை கையாள வேண்டும், எப்படி பிள்ளைகளுடன் உறவாட வேண்டும்னு உரையாடலை கொண்டு செல்ல வேண்டும்ன்ற அந்த கருத்து வந்து எனக்கு உருவாகுது. நிச்சயமாக இதை வந்து எல்லாருமே கேட்கணும். எல்லா பேரண்ட்ஸும் வந்து எப்படி வந்து, ஏன்னா இப்போ இந்த கம்ப்யூட்டர் யுகம், மொபைல் வந்ததுக்கப்புறம் நம்மளோட கான்வர்சேஷன் வித் சில்ட்ரன்ஸே ரொம்ப குறைஞ்சிடுச்சு. அந்த குறைதலோடு சேர்ந்தது வந்து எதை பேசணுன்ற அந்த பாகுபாடுலையும் நம்ம நிறைய விடுறோம். அந்த பகுத்தறிவுன்றதையே, அந்த சயின்ஸு பகுத்தறிவை வந்து எவ்வளவு சின்ன வயதில் எப்படி அது குழந்தைக்கு பால் ஊட்டுவதை போல் ரொம்ப எளிதாக, ரொம்ப அவங்களுக்கு விளங்க வைக்கிற மாதிரி அந்த ஊட்டுற அந்த 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 வேர்ட்ஸ், ஒவ்வொரு வார்த்தைக்கும் வந்து அந்த வேர்ட் செலெக்ஷனையுமே நான் ரொம்ப ரசிக்கிறேன். உண்மையிலேயே இந்த புத்தகத்தோட வரிகளை படித்து இன்னைக்கு அறிமுகப்படுத்தி வச்சதுக்கு முதல்ல நன்றி. இது நிச்சயமாக வெற்றி பெறும், பெரிய வெற்றியாக இந்த வாசிப்பு வட்டம் வந்து பெரிய வெற்றி இருக்கும். கண்டிப்பாக இது வந்து இந்திராவிற்கு நேரு எழுதிய கடிதங்கள் வந்து நிச்சயமாக பெரிய வெற்றி அடையும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் இந்த இடத்துல, ஆலன் மாதிரி இவங்களாம் இருக்கிறதுக்கு, நிச்சயமாக இதை ஒரு காமிக் அனிமேஷன் வீடியோவாகவுமே பண்ணுற அளவுக்கு இது கண்டென்ட் இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. இந்த லெட்டர்ஸை நிச்சயமாக அதை எடுத்து பார்க்கணும். அதுக்கு நான் வாய்ப்பு இருந்ததுன்னா நிச்சயமாக அதையும் பண்ணணும். வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி டாக்டர் கோமதி, டாக்டர் நாகஜோதி. தேங்க்யூ. நன்றி நன்றி. நீங்க முதல் முறையா பேசுறீங்களா எனக்கு ஞாபகம் இல்லை, அப்படிதான் தோணுது எனக்கு. ஓகே, மிக்க நன்றி வந்து கலந்துக்கிட்டதுக்கும் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கும்.
ம். ஆமா. நம்ம வந்து அதாவது எப்படி உள்ள டால் லீடர்ஸா இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ஏரியால மட்டும் அவங்க பெரிய ஆளாவே இருக்க மாட்டாங்க. எல்லாத்த பத்தியும் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. அதனால தான் இவ்ளோ அழகா நம்மளோட கண்ட்ரிய வந்து வடிவமைச்சிருக்காங்க. அ நமக்கு வந்து இவங்க பிரிட்டிஷர் நம்ம இந்தியா விட்டு போகும்பொழுது, ஒரு குண்டூசி கூட தயாரிக்கிறதுக்கான அ ஃபெசிலிட்டி நம்மகிட்ட இல்ல. எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க அவங்க. ஆனா, அந்த காலகட்டத்தில இருந்து ராக்கெட் ஏவுதளம் அமைச்சு, இத்தன இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணதுக்கான எந்தூசியாசம் குடுத்து, கவர்மெண்ட்டே ஸ்டீல் ஃபேக்டரி ஸ்டார்ட் பண்ணி, எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த இடத்துக்கு கண்ட்ரிய நிறுத்தியிருந்தா, காங்கிரஸ் ஆட்சி இத்தன 50 வருஷம் ஆண்டு ஒண்ணும் பண்ணல, 60 வருஷம் ஆண்டு இன்னும் பண்ணல, அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு பொய் சொல்லிக்கிட்டு, செஞ்சது எல்லாத்தையும் வித்து தள்ளிட்டு, இன்னைக்கு வந்து மக்கள் கிட்ட வந்து ஒரு பென்சிலுக்கும், எரேசருக்கும் வரி போட்டுட்டு இருக்கிற ஒரு கவர்மெண்ட்ல நம்மலாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். எவ்வளோ காலத்துக்கு நம்ம இப்படி தாக்கு பிடிக்க முடியும்? மக்களுடைய வரி பணத்த சுரண்டி வா ரூ. 5 10 அது பைசா 10 பைசா கூட விடாம சுரண்டி எடுத்துட்டு போய் எல்லாத்தையும் எங்கேயோ எங்க கொண்டு போய் விடுறாங்கங்கிறதே தெரியல. இவ்வளோ வரி எடுக்குறாங்க, எங்க போகுதுன்னு தெரியல. இங்க நடக்கிற டெவலப்மெண்ட்ஸ் எதுவுமே தெரியல அவ்வளவா. ஆனா, ஆ என்ன சொல்றது? எதுக்குமே ஒரு கரெக்ட்டான ஒரு இது எக்ஸ்ப்ளனேஷன் கிடையாது. சரியான ஒரு டிவிஷனும் கிடையாது குடுக்குற பணத்துலயும். தமிழ்நாடு அவங்களுக்கு ஓட்டு போடுற இடத்துல கொண்டு போய் பணத்த கொட்டுறாங்க. அங்கேயாவது ஏதோ சரிப்பா அவங்கலாம் வளர்ந்து நம்மள மாரி தமிழ்நாடு மாரி ஒரு லெவலுக்கு வந்துட்டாங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு நல்ல லீடர் செலக்ட் பண்ணுவாங்க. புரிஞ்சு படிச்சு புரிஞ்சுக்கிட்டுன்னு பார்த்தா, அதுவும் நடக்கிறதுக்கான வழியே தெரியல. இவ்ளோ லீடர்ஸ் வந்து நான் இப்படிப்பட்ட ஒரு லீடர்ஸ் இருந்ததுனால தான் அட்லீஸ்ட் நம்ம இந்த ஸ்டேஜ்லயாவது இருக்கோம். ஆரம்பத்திலேயே வந்து இவங்க சொல்ற மாரி ஆர்எஸ்எஸ் லீடர்ஸ் கையில நம்ம கண்ட்ரி போயிருந்ததுன்னா, இன்னைக்கு வந்து எத்தியோப்பியாவோட மோசமான நிலைமையில தான் நம்ம இருந்திருப்போம். இப்ப அந்த நிலைமைக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க இந்த 10 வருஷத்திலேயே. அப்படிங்கிறதும் ரொம்ப வேதனையா விஷயமா ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்கு. நன்றி ராஜ்குமார். குதிரைத்தோடு உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்க. என்னாச்சு மதுரைக்காரி காணாம போயிட்டீங்க. மைக் குடுக்குறேன். எப்ப பேச முடியுமோ வந்து பேசிருங்க. ஓகே. குதிரைத்தோட நீங்க பேசு. நன்றி கோமதி. ஆக்சுவலா நீங்க 3 பேருமே எல்லாத்தையும் டோட்டலா கவர் பண்ணிருக்கீங்க. பட் ஆனா இதுல நான் வந்து வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இது வந்து ஒரு 100 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆஹ் இந்த ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் இல்லாம நேரு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து நம்ம ஊர்ல வந்து பசங்களுக்கே இன்னைக்கு வரைக்குமே வந்து பேரண்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு சொல்லி கொடுக்கறது இல்ல. பொண்ணுங்க படிக்கிறத வந்து என்கரேஜ் பண்றது நம்ம தமிழ்நாட்டை தாண்டி வெளியே பார்த்தோம்னா கிடையாது ரொம்ப அதிகமா. ஸோ ரொம்ப கம்மியா தான் இருக்கு அந்த பர்சன்டேஜ். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் வேர்ல்டு நாலேஜ் வந்து எந்த ஒரு பாரபட்சமுமே இல்லாம அவருடைய பொண்ணுக்கு வந்து அப்படியே வந்து கொடுக்குறாரு. அவரு அன்றைக்கு இருந்த அந்த நாலேஜ், அவருக்கு இருந்த அந்த நாலேஜ், அவர் எவ்வளவு பறந்துபட்டு படிச்சிருக்கிறாரு, எழுதியிருக்கிறாரு, அவருக்கு கிடைச்ச அந்த என்டையர் நாலேஜை வந்து அவர் வந்து அப்படியே அவரோட பொண்ணுக்கு கொடுக்குறாரு. ஒரு ஒரு ஸ்டேட்ஸ்மேனா காளி மேம் சொன்னாங்க. பட் எனக்கு வந்து ஒரு ரோல் மாடல் ஃபாதரா வந்து தெரிகிறார். எந்த டிஸ்கிரிமினேஷனும் இல்லை. என் பையனா பொண்ணா இந்த எதுவுமே இல்லாம என்னோட குழந்தை இட்ஸ் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன். ஸோ அந்த குழந்தைக்கு அந்த நாலேஜ் எல்லாமே எனக்கு என்னெல்லாம் தெரியுதோ அதை வந்து நான் வந்து ஃபீட் பண்ணணும். ஸோ அப்பதான் இந்த குழந்தையால நான் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து பெட்டரா இருக்கும். ஸோ அவ்வளவுதான் அவரோட தாட்ல இருந்திருக்கு. அந்த ஒரு ஒரு ரோல் மாடல் ஃபாதரா வந்து நான் அவரை வந்து பாக்குறேன். இது எல்லாம் மத்த எல்லாத்தையும் தாண்டின ஒரு விஷயமா. ஏன்னா இன்னமும் நம்ம மற்ற தலைவர்களோட பெண்களுக்கு இந்த மாதிரி அவங்க வந்து பண்ணியிருக்காங்களா அப்படிங்கறது நமக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து தெரியல. ஸோ அதனால நம்மளால வந்து பார்க்க முடியல. இப்போ இங்க வந்து நம்ம வேற காந்தியா இருக்கட்டும் இல்ல மற்ற தலைவர்களோட குழந்தைகள் பத்தி நமக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து இவ்வளவு வெளியே தெரியக்கூடிய ஒரு சான்ஸ் இல்லை. பட் ஆனா அவர் வந்து நேரு வந்து எதுவுமே இல்லாம டோட்டலா வந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அதை வந்து நான் வந்து ஒரு இதை எப்படி சொல்றதுன்னு தெரியல, அது ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயமா நான் பாக்குறேன். ஸோ அந்த அந்த தாட் ப்ராசஸ் வந்து எல்லா ஃபாதருக்கும் இருந்தது அப்படின்னா இட் வுட் வேர்ல்ட் வில் பி a பெட்டர் பிளேஸ் அப்படிங்கறதா என்னோட ஒரே இது. ஸோ இந்த எந்த டிஸ்கிரிமினேஷனும் இல்லாம பையன் பொண்ணு அப்படிங்கிறதுக்கெல்லாம் பார்க்காம ஸோ எல்லாருக்கும் சமமா எல்லாத்தையும் ஒழுங்கா கொடுக்கக்கூடிய ஒரு ஃபாதரா நம்ம இருந்தோம் அப்படின்னாலே ஸோ வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து ரொம்ப சரியா இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் தான் என்னோட ஒரே பார்வையா இருக்கு. ஸோ ஏன்னா மற்ற எல்லாமே வந்து நீங்க மோர் தென் இனஃப் கவர் பண்ணிட்டீங்க. ஸோ அதனால அகெயின் நம் நாட் கோயிங் பேக் ஆன் தோஸ் டாபிக்ஸ். பட் ஆனால் இது மட்டும் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பர்ஸ்பெக்டிவா தெரிஞ்சது. அது மட்டும் பதிவு பண்ணணும்னு நினைச்சேன். தேங்க்ஸ் கோமதி.
நன்றி குறை தோழர். நீங்களும் வந்து உங்களுடைய புத்தக வாசிப்பு 1 ஆண்டு நிறைவடைந்ததற்கு வாழ்த்துக்கள் சொல்றோம் நாங்க உங்களுக்கு. தொடர்ந்து அப்பப்போ வர முடியுதோ இல்ல ஸ்பேஸ்க்கு அப்பப்போ கேட்பேன் உங்களுடைய ரெக்கார்டிங்ஸ. அதனால கொஞ்சம் அந்த பகுதியில நீங்க செலக்ட் பண்ற புத்தகங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் தான். நீங்க தான் முதல்ல அந்த செஃபியன்ஸ் படிச்சீங்க. அதுக்கப்புறம் தான் இங்க படிச்சோம் நாங்க. மிக்க நன்றி. இந்த ஸ்பேஸ வந்து ஒருத்தவங்க மட்டுமே ஏதாவது பண்ணிட்டு இருந்தா அந்த அந்த அளவுக்கு ஈடுபடாது. நீங்களும் சேர்ந்து பண்றது, நீங்களும் பண்றீங்க சேர்ந்துல. நீங்க அங்கங்க பண்றோம். பட் தொடர்ந்து நீங்க அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்க. அதுக்கு மிக்க நன்றி. இப்படியே தொடரணும் நம்மளுடைய பணிகள் அப்படிங்கிறதும் ஆசை. பார்ப்போம் எவ்வளவு தூரம் போகுது. மதுரக்காரி நீங்க ஏதாவது பேசணுமா? உங்களோட பாயிண்ட்ஸ் ஏதாவது இருக்கா? சில்வியன் ஒரே தோழர் ஒரு விஷயம் சொல்லிடவா கோம்ஸ்? பேசுங்க பேசுங்க. இது குதிரை தோழர் சொன்ன மாதிரி ஜெனரல் டிஸ்கிரிமினேஷன் இல்லாம நேரு டீல் பண்ணியிருக்காரு. பட் அவரோட சிஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, விஜயலட்சுமி மற்றும் கிருஷ்ணா, அவங்களே வந்து விஜயலட்சுமி ஆக்ஸ்போர்ட் ஆல்மனாக்குன்னு எனக்கு தெரியும், கிருஷ்ணா தெரியல. பட் அவங்களுமே வெல் எஜுகேட்டட். அவங்களுமே ரொம்ப படிப்பு இந்த விஷயத்துல, அவங்களுடைய ஆளுமை இந்த விஷயத்துல நேருடைய சகோதரிகளும் அந்த அளவுக்கு இதாக இருந்தவங்க தான். ஸோ இந்திரா அவங்களுக்கு முன்னாடியே அவங்க குடும்பத்தில் அந்த படிப்பு, அந்த ஆளுமை, அந்த விஷயத்துக்கான உதாரணம் இருக்குது. இன்ஃபேக்ட் இவங்க விஜயலட்சுமி அவங்களோட போர்ட்ரைட்டு ஏதோ ஒரு ஆக்ஸ்ஃபோர்டு இந்த காலேஜ், அந்த நிறைய காலேஜஸ் இருக்கு இல்லையா, அந்த காலேஜஸ் ஏதோ இல்லை அவங்களுடைய இதெல்லாம் போர்ட்ரேட்லாம் கூட வச்சுருக்காங்க அப்படின்றதெல்லாம் கூட இருக்குது. ஸோ அவங்க அகடமிக்கலி ஒரு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி தான் அவங்க ஃபேமிலியில் பொண்ணுங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஜஸ்ட் தகவலுக்காக. நன்றி. நன்றி காளி. இப்படி ஒரு எஜுகேட்டட் ஃபேமிலி, எல்லாருமே வந்து திங்கர்ஸ், அப் டு டேட்டா நாலேஜ் வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, சொசைட்டிக்கு நல்லதாக பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த ஒரு குடும்பத்தை வந்து அவ்வளோ கேவலப்படுத்துறாங்கன்னா அவங்களோட இன்டென்ஷன் என்னங்கிறது ரொம்ப நல்லா தெரியுது. அதாவது போற இடத்துல பிசினஸ் பண்ணிட்டு ஈஸியா பணம் சம்பாரிச்சு போயிருக்கலாம். அங்க போய் எதுக்கு ஜெகதீஷ் சந்திர போஸை போய் பார்க்கணும்? அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து எல்லா இடங்கள்லயும் வந்து புது விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுல இருக்க இன்ட்ரெஸ்டும் மக்களுக்கு நன்மைகள் செய்யணுங்கிற ஒரு ஆர்வமும் வந்து நல்லா தெரியுது. நம்ம நேத்து தான் பேசணும்னு நினைக்கிறேன் அந்த கொடியை, சரி முந்தன ஏன் வந்து வச்சிருக்கோங்கிறது. நேரு வந்து ரொம்ப ஈஸியா நம்ம பெண்களுக்கான சுதந்திரத்தை கொடுத்துட்டு போயிட்டார். இந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்ததுனால மற்ற நாடுகள்ல வந்து பெண்ணுரிமை ஃபெமினிஸ்ட் குரூப்ஸ் எல்லாம் வந்து ஓட்டுரிமை வேணும்னு போராட்டு இருந்த காலகட்டத்துல எந்த போராட்டமும் இல்லாம நமக்கு வந்து ஈஸியா பெண்களுக்கு ஓட்டுரிமை வந்து இந்தியாவில் கொடுத்துட்டாங்க. அவர் மட்டும் கொடுக்காம போயிருந்தாரு. சப்போஸ் ஆர்எஸ்எஸ் மாதிரியான ஒரு குரூப் வந்திருந்ததுன்னா நம்ம என்ன நடந்தா நினைச்சிருந்தாலும் நமக்கு வந்து ஓட்டுரிமை கிடைச்சிருக்காரு பெண்களுக்கு. அதெல்லாம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. நல்லபடியா நம்மளால சேஃப்கார்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. அந்த சேஃப்கார்ட் பண்ணியிருக்கிறத நம்ம பாதுகாத்துக்க ஒரே ஒரு சேலஞ்ச். இப்போ அந்த இது சரி, அந்த மியூசியம் வந்து கிங்ஸ்டன் மியூசியம் தான். தமிழ்ல எழுதுனது வந்து சரியா படிக்க வரல, அது அந்த ஸ்பெல்லிங். கிங்ஸ்டன் மியூசியம் தான். ஆனா அந்த விக்டோரியா மியூசியம் அப்படிதான் ஞாபகம் இருக்கு. பட் இது வந்து கிங்ஸ்டன் மியூசியம். அந்த ஏரியால தான் எல்லா மியூசியமும் இருக்கு போல லண்டன். அது குழப்பமா இருக்குன்னு சொன்னேன், அதனால அதை கிளாரிஃபை பண்றேன். அதுக்காக நாகஜோதி உங்களோட பாயிண்ட் சொல்லுங்க. மச்சு மதுரக்காரி எல்லாம் பேசுங்களா? எல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நாகஜோதி. இல்ல இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இது வந்து ஓட்டுரிமை கொடுக்காம போயிருந்தாங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்காது அப்படின்ட்டு. அது ரொம்ப கரெக்டான விஷயம் கோமதி மேம். ஏன்னா இப்ப ரீசெண்டா வந்து ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங் ஒண்ணு பார்க்க முடிஞ்சது. அது இப்பதான் சோசியல் மீடியால சுத்திட்டு இருக்கு. ஹிந்து ராஷ்டிரா அப்படின்றதோட கான்ஸ்டிடியூஷன் வந்து கட்டமைச்சிருக்காங்க. ஹிந்து ராஷ்டிரான்னு ஒண்ணு அமைஞ்சா அதோட கான்ஸ்டிடியூஷன் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு கட்டமைச்சிருக்காங்க. அதுல வந்து இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும், அதாவது இவங்க இந்த மனுஸ்மிருதியில இருக்கிறத அப்படியே வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க. மற்ற இந்து மதத்தை தவிர மற்ற மதங்கள்ல இருக்கிறவங்களுக்கு வாழ்றதுக்கான உரிமை இருக்கு, ஆனா ஓட்டு போடுறதுக்கான உரிமை கிடையாது. அதே மாதிரி டெல்லி அப்படின்னு இருக்கிற அந்த ஒரு கேபிட்டலை வந்து வாரணாசிக்கு மாத்திடுவாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப எவ்வளவு பிற்போக்குத்தனமான மத கருத்துக்களை உள்ள வைக்க முடியுமோ அவ்வளவு பிற்போக்குத்தனமான மத கருத்துக்களையும் உள்ள வச்சு ஒரு கான்ஸ்டிடியூஷன் ரெடி பண்ணிருக்காங்க. ஒரு 32 pages நினைக்கிறேன். அது அந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க செஞ்சிருக்காங்க. அது இப்ப ரீசெண்டா
பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது, அப்ப சுதந்திரம் கிடைச்ச அந்த காலகட்டத்துல அவங்க கையில மட்டும் மாட்டி இருந்ததுன்னா இப்ப செஞ்சதை விட ரொம்ப கொடூரமான சட்டங்கள்லாம் அவங்க கொண்டு வந்திருப்பாங்கன்னு சொல்லிதான் தோணுச்சு. அப்போ சந்தேகப்படவே தேவையில்ல, அவங்க கொண்டு வந்திருப்பாங்களா இல்லையான்றதெல்லாம் சந்தேகமே தேவையில்ல. ஏன்னா இப்பவே அவங்க அப்படிதான் இருக்காங்க. அப்ப 75 வருஷம் முன்னாடி எல்லாம் வாய்ப்பே இல்லை, அவங்க கொஞ்சம் கூட முற்போக்கா யோசிச்சிருக்க வாய்ப்பே கிடையாது. இன்னும் நம்ம அப்படியே இருந்திருப்போம். ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தாங்களோ, சாதி ரீதியா ஒவ்வொரு வேலையை செஞ்சுக்கிட்டு படிக்க உரிமை இல்லாம. அதே மாதிரி இந்த படிப்பை பத்தியும் அதுல சொல்லியிருக்காங்க. எல்லாருமே அது பேர் என்ன, கட்டாய இராணுவ சேவை செய்யணும், அதே மாதிரி விவசாயம் செய்யணும், கட்டாயமா விவசாயம் செய்யணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் எதெல்லாம் நம்மள முன்னேற விடாம தடுக்குமோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கட்டாயமா செய்யணும் எல்லாரும் அப்படின்னு சொல்லி கூட அந்த கான்ஸ்டிடியூஷன் அவங்க எழுதி வச்சிருக்கிறதுல சொல்லியிருக்காங்க. அதான் மேம் ஜஸ்ட் ஆட் பண்ண நினைச்சேன். நன்றி. ஆனா இந்த புக்கு படிக்கிறத கூட யாராவது ஒரு 2 லிசனர்ஸ் விட்டு கேட்டுருக்காங்க. அவங்க ஏன் இங்க ஜாயின் பண்ணலன்னு தெரியல. புத்தக வாசிப்புக்கு விட்டு கேட்கறது ஓகே, கேட்கட்டும். நல்ல அறிவு கிடைச்சால் சரிதான். ஓகே, நன்றி. அதுவும் குழந்தைக்கு தன்னுடைய மகளுக்கு எழுதின புத்தகத்தை விட்டு கேட்டுருக்காங்க. யார் வேணா கலந்துக்கலாம், யார் வேணா பேசலாம். அதுவும் போன வாரம் மைக் யாருமே கொடுக்காதவங்களுக்கெல்லாம் மைக் கொடுத்துருக்குறோம். ஏதோ ஓகே, அதெல்லாம் இங்க சாதாரணம் உச்சது மன்றத்துல யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம், யார் வேணாலும் மைக் கேட்கலாம், கொடுப்போம். நன்றி. ஓகே.